Special contracts. I would like to go for the very first page. Can you please refer the very first page from single material? We have taken as 4 divisions from Contract Act. இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணது செக்ஷன் 1 to 75 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். 76 to 123 is not in Indian Contract now. Indian Contract Act now. It's in Sale of Goods Act. So இதனால தான் நம்ம repealங்கிற term யூஸ் பண்ணுவோம். இதே Sale of Goods Actல வரும்போது subsumeங்கிற term யூஸ் பண்ணுவோம். Subsumeனா இது எங்கிருந்து வந்திருக்கு. Okay. Special contracts நம்ம இப்ப கவர் பண்ண போறது 124 to 238. Partnership business வந்து 239 to 266 is also repealed and we have a separate act for that. What is Indian Partnership Act? 1932. Okay. So இதுதான் நம்மளோட coverage. Okay, just try to recall. Okay, direct போயிடுறேன். 3 types of special contracts are here. First one is indemnity and guarantee. Indemnifying, giving guarantee இந்த மாதிரி terms எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. Second one, bailment and pledge. Okay. And third one, law of agency. நம்ம எங்கெல்லாம் வந்து ஏஜென்ட் மூலமா கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகாது த்ரூ ஏஜென்ட் அந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருந்தோம்னா கம்ப்ளீட்டா இட் ஃபாலோஸ் ஃப்ரம் திஸ் ஹெட்டிங் only, law of agency. Okay. First, let us go for indemnity and guarantee. There's a person Y gives a loan to X. Okay. In case X திருப்பி தரலனா A வந்து என்ன சொல்றாருன்னா நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றேங்கிறாரு. Okay. In case X is not fulfilling the promise, A will be returning the amount to Y. Okay. Which means A is giving guarantee. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Okay. Please make a note. In case X is not giving, A will give. ஒரு கண்டிஜென்சி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. X கொடுக்கலன்னா A தருவார். Okay. A எவ்வளவு அமௌண்ட் தருவாரு? Probably this person has borrowed 1 lakh னு வச்சுக்கலாம். That's the main principal amount plus interest amount இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் ரிட்டர்ன் பண்ணுவோம் X. So A வந்து எவ்வளவு தரணும்? In case X தரலனா principal plus interest. So repayment is combined both. Repayment னா வெறும் principal மட்டும் நம்ம பேச மாட்டோம். Repay along with interest தான் நம்ம பேசுவோம். Repayment is always with interest தான். In case X தர வேண்டிய அமௌண்ட் வந்து Y க்கு தரல, அதனால ஏதாவது லாஸ் வந்திருக்கு, அந்த லாஸையும் சேர்த்து நான் காம்பன்சேட் பண்றேன்னு சொன்னா அதுக்கு இண்டெம்னிட்டின்னு பேரு. ஓகே, சின்ன டிஃபரன்ஸ் தான். கொலோக்கியலா நம்ம மாத்தி மாத்தி பேசும்போது கேரண்டி இண்டெம்னிட்டி மாத்தி மாத்தி சொல்லிப்போம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இண்டெம்னிட்டிங்கிற டேர்ம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், கேரண்டிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணிடும். லாஸோட இருந்துச்சுன்னா லாஸோடையும் சேர்த்து நான் காம்பன்சேட் பண்றேன்னு சொன்னா அது இண்டெம்னிட்டி. வித்தவுட் லாஸ் விச் மீன்ஸ் ஜஸ்ட் ரீபேமெண்ட் மட்டும் பேசினா அது வந்து கேரண்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, வேற என்ன டிஃபரன்சஸ்ங்கிறது நம்ம வரும்போது பாத்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு வந்து வாட் இஸ் வாட்னு பார்த்துட்டே போயிடுங்க. ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி கொஞ்சம் பாருங்க. A contract, it's a contract, which means all the essentials of the contract will be highlighted. என்ன நோட் பண்ணோம்னா இது ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் இல்லையா? அப்ப யூஸ்வலா ஒரு கான்ட்ராக்ட் வேலிடா இருக்கணும்னா 10 essentials இருக்கணும். இது ரொம்ப you need to have 10 essentials. அந்த 10 essentialsல ஏதாவது ஒரு பாயிண்ட் இல்லாம இங்க சொல்றபடி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதனால இது ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். ஓகே, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ப்ராபர்ட்டி கன்சிடரேஷன், இப்போ கேரண்டி பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு ஏதாவது கன்சிடரேஷன் இருக்கா? நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? கன்சிடரேஷன்ல நோ கன்சிடரேஷன், நோ கான்ட்ராக்ட். இங்க ஏ வந்து கேரண்டி கொடுக்குறாரு, which means he is involving or he is entering into a contract on behalf of X. He will pay the amount if X is not in a position to pay the amount. அப்போ ஏக்கு ஏதாவது கிடைக்கணும்ல, எதுவுமே கிடைக்காது. இதுதான் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். இங்க இந்தியன் கான்ட்ராக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஈவன் தோ ஏக்கு கன்சிடரேஷன் வரலனாலும் ஏ இஸ் அ பார்ட்டி டு த கான்ட்ராக்ட். ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட்னு சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ ப்ளீஸ் மேக் நோட். ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்னா ஏதாவது 10 எசென்ஷியல் ஒரு எசென்ஷியல் வந்து ஸ்பெஷலா இருக்கும். You have to remember in that way. Okay, so let me take you through the definition. Contract of indemnity: a contract where one party promises to save the other party from loss caused to him by the conduct of the promiser himself or any other person. அந்த பணத்தால ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா அந்த லாஸ்ல இருந்து நான் உங்களை சேவ் பண்றேன், which means I will compensate the wholeங்கிறது தான் எனது இங்க கான்ட்ராக்டிங். ஓகே,
இங்க எக்ஸ் வந்து y வந்து எக்ஸுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணிருக்காரு, லெண்டர் பாரோயர் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ இது நார்மல் கான்ட்ராக்ட் தான். இங்க யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஏன்னு வராங்கல்ல, அவர் என்ன பண்றாரு, இவரோட லாஸ் வந்து காம்பன்சேட் பண்றேன்னு சொல்றாருல்ல. யார் ஆக்சுவலா யார் பண்ணணும்? எக்ஸ் தானே பண்ணணும். எக்ஸ் இஸ் த ப்ராமிசர், ரைட்? எக்ஸ் தானே நான் ரீபே பண்றேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. எக்ஸ் தானே ப்ராமிஸ் பண்ணணும். பட் இவர் ப்ராமிஸ் பண்ணதை இவர் கீப் அப் பண்ணாதனால ஏ வந்து காம்பன்சேட் பண்றாங்கிறது அலாங் வித் லாஸ்னால நம்ம என்னன்னு சொல்லுவோம், இண்டெம்னிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் இங்க நம்ம யூஸ் பண்ற டேர்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டெம்னிஃபை இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனால மேக் யூர் செல்ஃப் கிளியர். இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன், A contracts to indemnify B. Indemnify, I want to highlight this word, indemnify B against the consequence of any proceeding which C may take against B in respect of certain sum of 300 rupees. So, இங்க வந்து என்ன term யூஸ் பண்றோம்? Indemnify பண்றது. Okay. Second one, please make a note, contract of insurance. Premium pay பண்ணா போதும், insurance promises to make good the loss suffered. நீங்க quarterly premium எல்லாம் pay பண்ணிருப்பீங்களா? இன்சூரன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்கல்ல உங்க நேம்ல. குவார்டர்லி பிரீமியம் பே பண்றாங்க. பிரீமியம் கட்டினது சின்ன அமௌண்டா இருக்கும், பட் இன்கேஸ் ஏதாவது லாஸ் இருந்துச்சுன்னா அந்த லாஸ் வந்து காம்பன்சேட் பண்ணது பெரிய அமௌண்டா இருக்கும். ஸோ இட்ஸ் கிளியர்லி இண்டெம்னிஃபை. ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து கேரண்டியா இண்டெம்னிட்டியான்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி. நோட் பண்ணிக்கோங்க. கண்டிஜென்சி வருது இல்ல, ஏற்கனவே நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல வந்து கண்டிஜென்சி கான்ட்ராக்ட் வந்து பார்த்தோம். இன்சூரன்ஸ் எப்பவுமே வருமா? இல்ல, லாஸ் வரும்போது தான், விச் மீன்ஸ் டேமேஜ் நடக்கும் போது தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிலேட்டட் டு ஃபயர். ஓகே, பாயிண்ட்ஸ் டு பாண்டர், நேச்சர், எக்ஸ்பிரஸா இருக்கலாம், இம்ப்ளைடா இருக்கலாம். ரெண்டு பார்ட்டிஸ் இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இது. இண்டெம்னிஃபையர், the person who promises to indemnify. நம்ம எக்ஸாம்பிள்ல வந்து y x a. ஓகே, இவ தானே இண்டெம்னிஃபை பண்றாரு, இவ தானே லாஸ் வந்து சரி பண்றாங்கிறாரு. So this person will be called as an indemnifier who promises to indemnify or make good the loss. செகண்ட் பார்ட்டி, ரெண்டு பார்ட்டிஸ் தான் இருப்பாங்க இங்க. செகண்ட் பார்ட்டி இண்டெம்னிட்டி ஹோல்டர் ஒரு இண்டெம்னிஃபைடு. இந்த பர்சன் யாருன்னா ஒய். சோ இங்க நான் போட்டுக்கிறேன், இங்க ஏ, இது வந்து ஒய். ஓகே, இந்த எக்ஸுக்கு இங்க சீன்ல இருக்க மாட்டாரு. ஏன் இருக்க மாட்டாருன்னா, எக்ஸ் தரலன்னா பரவாயில்ல, எக்ஸ் தராதனால உங்களுக்கு ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா அந்த லாஸையும் சேர்த்து நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா நீங்க ஒய்யா இருந்தா என்ன பண்ணுவீங்க? எக்ஸை விட்டுட்டு ஏ தானே புடிச்சுப்பீங்க. அப்போ இங்க வந்து எக்ஸ் வந்து சீன்ல இல்லாத மாதிரி இருக்கும். சோ ரெண்டே ரெண்டு பார்ட்டிஸ் மட்டும் தான் இருப்பாங்க இந்த கான்ட்ராக்ட். So contract of indemnity பொறுத்த வரைக்கும் only two parties. Even though it looks like X will be like a hidden party. Even though Xங்கிற பார்ட்டி இருந்தாலும் இங்க ரெண்டு பார்ட்டிஸ்க்கு தான் நம்ம நேம் பண்ணுவோம். indemnity holder இல்லனா இவர பேர் என்னன்னு சொல்லுவோம்? indemnifiedனு சொல்லுவோம். ஓகே, சோ இங்க A and Y தான். It will satisfy all the essentials of a contract. The later may be inferred from the circumstances of a particular case. இது contract of indemnity எப்படிங்கிறது நீங்க எப்படி இப்போ impliedனு சொல்லிட்டோம்ல, இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது? contract of insurance வந்து direct contract. ஓகே, அப்போ எவ்வளவு லாஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. So, depending on the circumstances, depending on the damages or destruction happened to the property, we have to decide. The contract is restricted to the reimbursement of the losses as per the definition and not related to events or accidents. இது எப்பவுமே ஒரு dilemma point தான். என்னன்னா லாஸ் சொல்லிட்டு அந்த லாஸ் எப்படி நடந்தது? எக்ஸ் தர வேண்டிய பணம் வந்து வைக்கு வரல. சோ அந்த லாஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஒய்யோட ப்ராப்பர்ட்டில ஏதாவது வந்து ஃபயர் எல்லாம் ஏதாவது டெஸ்ட் எல்லாம் நடந்ததுன்னா அது எக்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு எனி ஈவென்ட்ஸ் ஆர் ஆக்சிடென்ட்ஸ். இவர் கொடுத்த அமௌண்ட்னால ஏதாவது லாஸ் வந்துச்சா? ஸோ ஒன்லி தட் ஹாஸ் டு பி கன்சிடர். ஓகே, ரைட்ஸ் ஆஃப் இண்டெம்னிட்டி ஹோல்டர் மூணே மூணு டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டெம்னிட்டி ஹோல்டருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு? இண்டெம்னிட்டி ஹோல்டர் நம்மளோட எக்ஸாம்பிள் வைப்பா எல்லா டேமேஜஸ்லயும் கேட்டுக்கலாம், கேஸ் போடலாம்ல பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ல. எல்லா காஸ்டும் ரெக்கவர் பண்ணிக்கலாம், எல்லா சம்ஸும் எடுத்துக்கலாம். சோ இந்த மூணு பாயிண்ட் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நோ வே யூ ஹேவ் டு ரைட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இன் டீடைல். ஓகே, செக்ஷன் 125ல கவர் ஆயிருக்கு. The promise in a contract of indemnity acting within the scope of his authority, please highlight. ஏன்னா இது வந்து ஒரு வைடர் டேர்ம். எந்த ஈவென்ட்ஸ் எந்த ஆக்சிடென்ட்ஸ் கவர்டா இல்லையா டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ் சொல்லிட்டோம். திஸ் பர்சன் whom we call as Y in my case is entitled to recover from the promisee all damages. Okay, all cost, all sums. Adana damages. Now வச்சுக்கோங்க, damages and compensation it's like a colloquial words நம்ம மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். damages தான் நான் ஒரு ப்ராமிஸை கீப் அப் பண்ணாதனால என்ன லாஸ் அவர் சஃபர் பண்ணாலும் அதெல்லாம் damages தான். ஓகே, so which may he may be compelled to pay in any suit
Any suit இது ரிலேட்டடா என்ன வந்தாலும் in respect of any matter to which the promisee to indemnify applies. அந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இருக்குது. All costs which he may be compelled to pay in any suit, any subsuit, if in bringing or defending it, he did not contravene the orders of the promisers. Please highlight. என்னென்ன நம்ம இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல பாப்போம்ல, அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஞாபகம் இருக்கா? அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ்னா பெர்ஃபார்மன்ஸ் நடக்கல, பட் ப்ராமிஸை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நடந்ததா அர்த்தம். சோ he did not contravene the orders of the promiser. ப்ராமிசர் என்ன சொன்னாலும் இவர் கரெக்டா பண்ணிருக்காரு. சோ அந்த ஆங்கிள் சொன்னா இங்க ப்ராமிசர் யாருப்பா? ஏ ப்ராமிசர் இல்ல, எக்ஸ்ட்ரா ப்ராமிசர். சி இந்த 3 பேர் தானே ஆக்சுவலா இவங்களை வச்சுதான் கேஸ் டீல் ஆகும். பட் யார் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க? எக்ஸ்ட்ரா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க ப்ராமிஸ் சொன்னா நம்ம எக்ஸ பத்தி தான் பேசணும். ஓகே, சோ கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ் என்னென்ன பாஸ் பண்ணாரோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ஒய் ஃபாலோ பண்ணிருக்காரு. இப்போ ஒய் ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஹில் பி லூசிங் ஹிஸ் ரைட்ஸ். இல்ல இப்போ எப்படி நம்ம கிளைம் பண்ண முடியும்? ஓகே, அதனால ஏக்கு வந்து இந்த இது வராது. And all sums which may have been paid under the terms of any compromise. So என்னென்ன டேர்ம்ஸ்ல பேசியிருக்காங்களோ, சர்டனிட்டி இருக்கும்ல கான்ட்ராக்ட், என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசினாங்களோ அதெல்லாமே. சோ அது எல்லாமே வந்து எந்த ஒரு ஆங்கிளையும் வந்து கான்ட்ராடியா வந்திருக்க போகுது. ஓகே, தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ தட்ஸ் அபவுட் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி. அவ்வளவுதான். கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி, a contract to perform the promise or discharge the liability, please highlight, of a third person in case of his default. Discharge the liability அப்படின்னா ஜஸ்ட் ரீபேமெண்ட் மட்டும் தான். அங்க லாஸ்ங்கிற டேர்ம் இருக்கான்னு பாப்பாங்க. இங்க டிஸ்சார்ஜிங் த liability. சோ என்ன liable? நான் உங்ககிட்ட பணம் வாங்க, அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும் along with interest. அவ்வளவுதான் liability. அதை மட்டும் கொடுத்துருக்கோம். See, discharging is the term required. அங்க இருந்து என்ன யூஸ் பண்ணணும்? லாஸ். இங்க வந்து discharge. Okay. Example, A advances a loan of 5,000 to B and C promises to A that if B does not repay the loan, C will do. அவ்வளவுதான். In case அவர் பே பண்ணலன்னா என்ன பண்ணுவாரு? He will pay that. அவ்வளவுதான். Please make a note, 3 parties will be here. Okay, 3 parties will be here. யார் guarantee தரா? He'll be called as a guarantor, or he may be called as a surety, or he may be called as a favored debtor. Debtor creditor relationship தானே இது. பணம் தர வேண்டியவர் வந்து டெட்டாரு. இப்ப இங்க 2 டெட்டார் வராங்க. பணம் தர வேண்டியவர் தரலன்னா இன்னொரு தேர்ட் பார்ட்டி தரேன்னு சொல்றாரா? அப்போ வந்து செகண்டரி டெட்டார் அண்ட் பிரின்சிபல் டெட்டார்னு சொல்லுவாங்க. செகண்டரி டெட்டார் பதிலா இங்க ஃபேவர் டெட்டார்னு யூஸ் பண்ணி. ஓகே, ஃபேவர் டெட்டார்னா அவர் பணம் கொடுத்தா ஓகே நமக்கு. பிரின்சிபல் டெட்டார்ங்கிறது மெயின் பர்சன் அண்ட் கிரெடிட்டார்ங்கிறது யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்க வந்து கிரெடிட்டர். சரி, ஓகே. Satisfies the essentials of all the contract. Nature, please highlight. It cannot be implied. Please highlight. It's oral or written, which means it's expressive only. It's not implied. Okay. அங்க எப்படி பார்த்தோம்? எக்ஸ்பிரசிவாவும் இருக்கலாம், இம்ப்ளைடாவும் இருக்கலாம். ஓகே. டைப்ஸ், ப்ளீஸ் மேக் a note. இண்டெம்னிட்டி பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் எல்லாம் இல்ல, இங்க டைப்ஸ் இருக்கு. எக்ஸிஸ்டிங் டெட்டுக்காக இருக்கலாம், இல்ல ஃபியூச்சர் டெட்டுக்காக இருக்கலாம், ஸ்பெசிபிக்கா இருக்கலாம், இல்லனா கண்டினியூஸா இருக்கலாம். சோ 2 டைப் இருக்கு. ஒரு கிளாசிபிகேஷன் எக்ஸிஸ்டிங் இல்ல ஃபியூச்சர்ல தரப்போற அமௌண்ட்டுக்காகவும் இருக்கலாம். இன்னும் வந்து சிங்கிள் டெட்டா இருக்கலாம், இல்ல கண்டினியூஸ் ஆஃப் சீரிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakh நான் ஸ்பிளிட் பண்ணி தர போறேன். 1 lakh, 2 lakh and 2 lakh. ஆல்ரெடி 3 lakh கொடுத்துட்டாங்க, which means existing. ஓகே, ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கல்ல, எக்ஸிஸ்டிங் டெட். இந்த 2 lakh வந்து ஃபியூச்சர் டெட். புரியுதா? இது ஃபுல்லா ஒரே சிங்கிள் டிரான்ஸ்ல கொடுத்தா சிங்கிள் டெட், கண்டினியூஸ் ஆஃப் சீரிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்ல கொடுத்தா 1 lakh, 2 lakh, 2 lakh தப்போ சீரிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே. இப்போ இங்க கேரண்டி தராரு இல்லையா, இவர் வந்து ஆல்ரெடி இந்த 1 lakh and 2 lakh கொடுத்துட்டாங்கல்ல, அதுக்கு கேரண்டி தரலாம். இன்னும் ஃபியூச்சர்ல 2 lakh தருவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கும் கேரண்டி தரும். ப்ளீஸ் மேக் நோட், எக்ஸிஸ்டிங் டெட்காகவும் இருக்கலாம், ஃபியூச்சர் டெட்காகவும் இருக்கலாம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெட்காகவும் இருக்கலாம், ஃபியூச்சர் டெட்காகவும் இருக்கலாம். ஓகே. ஃபீச்சர், ப்ளீஸ் ஹைலைட், the consideration received with the principal debtor is sufficient for surety. கன்சிடரேஷன் வந்து ஷூரிட்டி தேவையா? தேவையில்ல. நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கன்சிடரேஷன் கட்டமா இருந்தாலும் அது கான்ட்ராக்ட் சொல்லியிருக்கோம். பட் இது ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். அப்படின்னா இங்க ஒரு பர்சன் ஷூரிட்டி கொடுத்திருக்காருல, கேரண்டர், அவருக்கு வந்து கன்சிடரேஷன் வரணும்னு அவசியம். கேன் யூ ப்ளீஸ் டர்ன் ஓவர் டு தி கன்சிடரேஷன் பேஜ்? Can you please tell me the page number? அங்கதான் அந்த பாயிண்ட் இருக்கா? Can you find it in 2.19?
Seventh point. See, contract of guarantee பொறுத்தவரைக்கும் consideration to the principal debtor is sufficient, which means the principal debtor need not get anything in return. இவர் பணம் தரணும் இல்லையா? இவர் பணம் தரணும், அப்ப எனக்கு ஏதாவது வரணும்ல? நான் ஏதாவது பண்றேன்னா எனக்கு ஏதாவது வரணும், அதெல்லாம் கன்சிடரேஷன். பட் இங்க வந்து பிரின்சிபல் டெட்டாருக்கு மட்டும் எனக்கு கன்சிடரேஷன் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராவே சொல்லிட்டான். இஸ் இட் ஓகே? லைக் டு டர்ன் ஓவர்? Example, B requests A to sell and deliver to him goods on credit. A agrees to do so, provided he will give guarantee the payment of the price of the goods. Guarantee கொடுத்தா மட்டும் நான் பண்றேன். C என்ன பண்றாருன்னா promises to guarantee the payment in consideration of A's promise. யாரும் என்டர் ஆகுறாங்க, A and B. இங்க வந்து C தேவையில்லாம வந்து மாட்டிக்கிறாரு. யூஸ்வலா கேரண்டிக்கு அப்படிதான் சொல்லணும், தேவையில்லாம அவரே வந்து மாட்டிக்கிறது தான் கேரண்டி சொல்லுது. ஓகே, நம்ம மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவர் மட்டும் இல்ல அவரோட லீகல் ஹயர்ஸுக்கும் வந்து வரும் லயபிலிட்டி. அதனால கேரண்டி மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஓகே ஓகே தானே? ஏபிஎன்சி ஷூரிட்டி வில் பி கால்ட் அஸ் த ஃபேவர்ட் டெட்டார். ஏன் இவர் ஃபேவர்ட் டெட்டார்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், எக்ஸ் ஒய் லோன் கொடுத்திருக்காரு. இன்கேஸ் வந்து ஏ பணம் தரலன்னா ஒய்க்கு டென்ஷனே இல்ல, எக்ஸ் பணம் தரலன்னா ஒய்க்கு டென்ஷனே இல்ல, டேரக்டா ஏ கிட்ட பண்ணிப்பாருல்ல. அப்பனா இவர் பொறுத்த வரைக்கும் ஒய் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் இருக்காரு, அதனால கேஸ் வந்து இவருக்கு அகேன்ஸ்டா இருக்காது, ஃபேவரபிளா தான் போகும். தட்ஸ் வாட் தே மீன் திஸ் இஸ் ஃபேவர்ட் டெட்டார்னு சொல்லி. ஓகே, please highlight. I'll go line by line, word by word. The surety is the favored debtor as the creditor can directly proceed against the surety if he wish so. Actually, case வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, in case X is not fulfilling the commitment na A has to pay. இதுதான guarantee. ஆனா இந்த இடத்துல ஏன் இந்த favored debtor பேர் வச்சிருக்காங்க சொல்லி ரீசன் சொல்றாங்க. என்ன தெரியுமா? எப்படி இருந்தாலும் வந்து எக்ஸ் பே பண்ணலாம், ஏ பே பண்ணுவார்ல, அப்போ ஏ ஷுட் பி ரெடி டு பே தி டெட். அவன் டைரக்டா ஒய் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ் கிட்ட கேட்காம ஏ கிட்டே கேட்குமா அப்படிங்கிறது மீனிங். இட் இஸ் நாட் நெசசரி டு கோ டு த பிரின்சிபல் டெட்டர். ஓகே தானே? இப்ப பாருங்களேன், 1 lakh ரிட்டர்ன் பண்ணோம். இப்ப 1 lakh வந்து ஏ கொடுத்துட்டாரு. ஆக்சுவலா இது யார் தர வேண்டியது? எக்ஸ் தானே தரணும். ஏ என்ன தெரியுமா பண்ணலாம், எக்ஸ் கிட்ட கேட்கலாம், நீ தர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துருக்கேன் கொடுன்னு கேட்கலாம். அகைன் யூ கேன் திங்க், எக்ஸ் தர முடியாத சிச்சுவேஷன்ல தானே ஏ தரன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப ஒய் என்ன பண்ணிருக்காரு, டைரக்டா எக்ஸ் கிட்ட கேட்காம ஏ கிட்ட கேட்டார்ல. இன்கேஸ் எக்ஸ் கிட்ட கேட்டு கொடுக்க முடிஞ்சிருந்தா ப்ராபப்ளி எக்ஸ் வந்து ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காரு, அவரால் ரீபே பண்ண முடியும். அப்ப ஏன் ரீபே பண்ண வேண்டாம்ல? ப்ராபப்ளி எக்ஸ் வந்து இன்சால்வென்ட் ஆயிட்டாரு, இன்எபிலிட்டி ஆயிடுச்சு, லுனாட்டிக் ஆயிட்டாங்க, அப்ப வந்து வேற ஆப்ஷன் இல்ல, ஏன் பே பண்ற மாதிரி வந்துருக்கும் இல்லையா? இப்போ எக்ஸ் கிட்ட கேட்காம ஏ கிட்ட பே பண்ணா, ஏ கிட்ட கேட்டனால ஏயும் பே பண்ணிட்டாருன்னா ஏ கேன் டைரக்ட்லி லீட் டு எக்ஸ் அண்ட் this becomes a quasi contract. You remember what you mean by quasi contract? Automatically law says that will be under contractual relationship. So வேணும்னா நோட் பண்ணிக்கலாம், this will be treated as a quasi contract. In the situation la மட்டும், in case the person Y is directly proceeding to A now, it will be treated as a quasi contract. It is treated as a quasi contract. A can claim to X for the payment. எக்ஸ் பே பண்ண முடியலன்னா மட்டும் தான் ஏ பண்ணவங்கதான் கான்ட்ராக்ட். எக்ஸ் கிட்ட கேட்காம டைரக்டா ஏ கிட்ட கேட்டாருன்னா ஏ ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா ஆஃப்டர் ஆல் அவரோட பணம் தான் அது. ஏ ஸ்டில் ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் தி மணி ஃப்ரம் இன்கேஸ் எக்ஸால முடியலன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, கண்டினியூவிங். ரைட்ஸ் ஆஃப் ஷூரிட்டி, இதுவும் எக்ஸாம்பிள் ஆஃபன் ரிப்பீட்டட். ஷூரிட்டி ஹோல்டருக்கு ஷூரிட்டி கேரக்டருக்கு வந்து என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அகைன்ஸ்ட் தி கிரெடிட்டர் ஒரு ரைட். சோ கிரெடிட்டர் மேல என்ன ரைட் இருக்கு, அகைன்ஸ்ட் டெட்டார் மேல என்ன ரைட் இருக்கு, கோஷூரிட்டிஸ் 2-3 பேர் சேர்ந்து கேரண்டி தருவாங்கல்ல, கோஷூரிட்டிஸ். சோ இந்த கேஸ்ல என்ன ரைட்? சோ 3 ஆங்கிள் பார்க்கணும். கிரெடிட்டர் பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் கேரண்டி டெட் he may require the creditor sue the principal debtor. ஆமா இல்லையா? இந்த ஷூரிட்டி என்ன சொல்லுவான், நம்ம கேஸ் வந்து ஏ தானே ஷூரிட்டி, ஒய் வந்து டைரக்டா இவங்கிட்ட வந்து கேட்கறான், நீ என்ன என்கிட்ட கேட்கற, நீ எக்ஸ் கிட்ட தானே முதல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரைட்ஸ் இருக்குல்ல இருக்கு. may require the creditor sue the principal debtor. Sueனா கோர்ட்ல sue பண்றத மீன் பண்ணல, நீ அவங்க கேட்டதானே கேட்கணும். ஓகே, however he has to bear the expenses arising therefrom. அதுல மூலமா ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வந்துச்சுன்னா பேர் பண்ணும். right to set off or counter claim the debtor against creditor. Probably ஏன் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் தர வேண்டியது இருக்கு,
இப்ப Y வந்து X கொடுத்தாரு, ஏன் 1,00,000 தர வேண்டியது இருக்கு? அப்போ கான்ட்ராக்ட் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ நான் 1,00,000 தரணும், நீங்க 1,00,000 தரணும். அப்ப என்னது சேம் தானே, செட் ஆஃப் பண்ணிக்கலாம். On payment of guaranteed debt, it's right to benefit of creditors securities. Okay, probably guaranteed debt pay பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கிரெடிட்டாரோட செக்யூரிட்டியா மாறிடும். which means இவருக்கு முடிஞ்ச ரைட்ஸ் இருக்கு, எல்லாமே அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்றது. In fact, he steps into the shoes of creditor. Okay, against the debtor na right to be relieved of his liability before payment has been made, which means he has the right to revoke. Please highlight right to revoke. அதெல்லாம் ரைட் டு ரிவோக். ஏதாவது தப்பு நடக்குதுன்னு தெரியுது, இந்த 1 lakh கொடுத்துட்டாங்க, 5 lakhல 1 lakh ஆல்ரெடி கிவன், 2 lakh ஆல்ரெடி கிவன், இன்னொரு 2 lakh பெண்டிங் இருக்கு. இப்போ எக்ஸ் வந்து ஏதோ ஒரு இல்லீகல் பிசினஸ்ல என்டர் ஆகுறாரு, இந்த பணம் இன்வால்வ் ஆகுதுன்னு தெரியுது. அப்ப நான் எதுக்கு பண்ணணும்? அப்ப ஐ ஹேவ் த ரைட் டு கெட் ரிலீவ். இப்போ வந்து ஏதோ ஃப்ராட்னால இவர் மாட்டிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஷூரிட்டி பத்தி தானே பேசுறோம். மாட்டிக்கிறாருன்னா ஆப்வியஸ்லி இவர் வந்து இண்டெம்னிட்டியை கிளைம் பண்ணலாம். யார்கிட்ட இருந்து? எக்ஸ் கிட்ட இருந்து. லாஸ் காம்பன்சேட் பண்ணோம்ல. ஓகே, அகைன் தி கோ-ஷூரிட்டிஸ், ஜஸ்ட் இந்த கேஸ கொஞ்சம் மாத்திக்கலாம். Y X A வந்து ஒரே ஒரு ஷூரிட்டின்னு பேசணும். இப்போ இன்னொரு ஷூரிட்டியை இன்ட்ரோடியூஸ் பண்றேன், B. இங்க ரெண்டு பேருமே சேர்ந்து Yக்கு வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? ஒண்ணுமே சொல்லணும்னா ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். அப்போ இவர் 2.5 lakh, இவர் 2.5 lakh. ஓகே, இப்போ ஏன் வந்து ஒரு ஷூரிட்டி இல்லையா, இவருக்கு என்ன ரைட் இருக்கு அகேன்ஸ்ட் பிக்கு? அதான் the heading, the co-sureties. In absence of any contract to the contrary, the co-sureties are liable to contribute equally. எந்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணல, ப்ரொபோர்ஷன் எந்த ரேஷியோல நீங்க வந்து பே பண்ணணும் மென்ஷன் பண்ணலாம். எவ்வளவு? ஈக்குவல் 50-50. ஓகே, when sureties are bound by different sums, they have to contribute equally subject to the maximum sum guaranteed. Probably A வந்து 3 lakh, B வந்து 2 lakh னா இவர் வந்து தர வேண்டிய அமௌண்ட் 3.5 வச்சுக்கலாம். இவர் 3 வரைக்கும் தான் இவருக்கு liability, 0.5 இவருக்கு liability வராது. Again there will be a problem when the surety gets discharged. Failure of consideration between creditor and principal debtor. ஷூரிட்டி கன்சிடரேஷன் வேண்டாம், ஆனா பிரின்சிபல் டெப்டார் கன்சிடரேஷன் இருக்கும். பிரின்சிபல் டெப்டார் கன்சிடரேஷன் நோ கன்சிடரேஷன், நோ கான்ட்ராக்ட், the contract will become void. Okay, first point. Second, by notice of revocation in case of continuing guarantee. இப்பதான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 1 lakh ஆல்ரெடி கொடுத்தாச்சு, 2 lakh கொடுத்தாச்சு, இன்னொருத்தர 2 lakh வந்து ஃப்ராடுன்னு தெரியுது. ஃப்ராட் மட்டும் இல்ல, ஏதோ ரீசன்னால என்னால கொடுக்க முடியலன்னு சொன்னா ரிவோக் பண்ணிக்கலாம். ஆனா கொடுத்துட்டாங்கன்னா ரிவோக் பண்ண முடியும். ரிவோக் ரெவோகேஷன் ஆஃப் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் எப்போ ரிவோக் பண்ண வேலிட்? Before the offer is accepted. எப்போ revocation of acceptance valid? Before it's been communicated to the offerer. Okay, இதெல்லாமே இருக்கணும். அதே தான் இங்கேயும். இந்த அமௌண்ட் 2 lakh வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ள எப்படி நீங்க ரிவோக் பண்ணுவீங்க? You are becoming liable to that amount. Okay, சாம்பிள் பார்த்துக்கலாம் பிறகு. Third, surety இறந்து போயிட்டாரு. Please highlight by the death of the surety as regards future transaction. Future transaction மட்டும்தான். ஆல்ரெடி 3 lakh கொடுத்தாச்சுன்னா அதுல வந்து லீகல் ஹையர்ஸ் வந்து liability இல்லைன்னு சொல்ல முடியாது. லீகல் ஹையர்ஸ் will get the liability by the death of the surety as regards future transaction. Fourth one is very very important. Example often practical case study-ஆ கேக்குறாங்க. Variation in the terms of the contract without risk concern. நீங்க ஏதாவது டேர்ம்ஸ் மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்டினிட்டி இருக்கணும்ல கான்ட்ராக்ட்ல. நீங்க பாட்டு விஷயத்துக்கு நடுவில் டேர்ம்ஸ் மாத்திக்கிட்டீங்கன்னா யாரு எக்ஸும் ஐயும். அப்போ நீங்க டேர்ம்ஸ் மாத்துறீங்கன்னா என்னோட கன்சென்ட்டோட, என்னோட ஷூரிட்டியோட கன்சென்ட்டோட மாத்தும். நீங்க ஷூரிட்டியோட கன்சென்ட் இல்லாம மாத்துறீங்கன்னா definitely will become void. Okay, so discharged. Releases or acts or makes an omission resulting in the discharge of the principal debtor. Probably principal debtor X வந்து Y கிட்ட பேமெண்ட் பண்றதுக்காக வராது. இல்லைன்னா நம்ம இந்த இது பார்த்தோம்ல டிஸ்சார்ஜ்ல ரெமிஷன் இதெல்லாம் பார்த்தோம்ல, கொஞ்சம் கம்மியா பே பண்றது, லெசர் ஃபுல்ஃபில்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். 1 lakh வந்து தரணும். எக்ஸ் வந்து Y கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, எங்கிட்ட வந்து 1 lakh தர முடியாது, இப்போதைக்கு 75,000 தர முடியும் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி Y has the right, he can go and ask A for that. ஆனா Y A கிட்ட கேட்காம பரவாயில்லன்னு சொல்லிட்டாருன்னா, ஒன்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா ரெமிஷன் இல்ல, இது லெசர் ஃபுல்ஃபில்மெண்ட் அக்செப்ட் பண்ணிடுறாரு. அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா A கிட்ட கேட்கணும், ஆட்டோமேட்டிக் ரிலீஸ். பரவாயில்ல, ஓகே இருக்குது கொடு அப்படின்னு Y வாங்கிக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 75,000 is equal to 1 lakh அர்த்தம். லெசர் ஃபுல்ஃபில்மெண்ட், அப்போ கான்ட்ராக்ட் கெட்ஸ் டிஸ்சார்ஜ். அது பிறகு எங்க ஏவோட ரோல் இங்க? So A is also discharged, surety is also discharged. புரியுதா? கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட். அது பிறகு கேஸ் போடுறது இதெல்லாம் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம்.
D owes F 50,000, 50,000 only, guaranteed by S. The debt becomes payable on 26th December 2009. F does not sue D for a year after the debt has become payable. F does not sue D for a year after the debt has become payable. Surety is not discharged. Sue பண்ணலங்கிறதுக்காக surety discharge சொல்ல முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ தெரியுமா வந்து ஷூரிட்டி டிஸ்சார்ஜ் ஆவாங்க? டைம் பார்ட் லிமிடேஷன் இருக்குல்ல, அந்த டைம்குள்ள கேஸ் போடணும்னு இருக்குல்ல, அந்த டைம்குள்ள கேஸ் போடணும் ஷூரிட்டி வில் கெட் டிஸ்சார்ஜ். அதை பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால ஜெனரலா ஷூரிட்டி இஸ் நாட் டிஸ்சார்ஜ். கொஞ்சம் பாருங்க இதெல்லாம். நீங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க பாக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரீகால் பண்ணணும். ஓகே. Sixth one, making arrangements or promising to give some time or not to sue him without his consent. Please highlight without his consent. So இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னா, டைம் எடுத்துக்கோங்கிறது மெயின் டேர்ம் இல்ல, கான்ட்ராக்ட்ல மெயின் டேர்ம் இல்ல. அதுவே நீங்க எப்படி மாத்துறீங்க? சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோ, இல்ல வேற யாராவது ரெஃபர் பண்றேன், இந்த மாதிரி எல்லாம் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ கெட் டிஸ்டர்ப். Y, X, A இவங்க 3 பேர் தான் பார்ட்டிஸ் இருந்தார். இப்ப எக்ஸ் வந்து பணம் தர முடியல, நான் வந்து எல் கிட்ட கேட்டிருக்கேன், எல் தரேன்னு சொல்லியிருக்காரு, எல் கொடுத்தோம்னா நான் உங்ககிட்ட கொடுத்துதான் சொன்னா, அப்ப இந்த ஏக்கு ரோலே இல்ல, கெஸ் டிஸ்சார்ஜ். ஓகே. டியூட்டிஸ் ரிகார்டிங் டு தி ஷூரிட்டி. சோ ஷூரிட்டிக்கு வந்து என்னென்ன டியூட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணும். இது நார்மல் பாயிண்ட் தான். டிஸ்சார்ஜ் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி. ப்ளீஸ் ஹைலைட். எவ்வளவு வேணாலும் லோன் இருக்கட்டும், ப்ராபபிலி 5 lakhs கொடுத்துருக்கட்டும், நான் ஷூரிட்டி எவ்வளவு வந்து கேரண்டி தரேன்னா, ஐ எம் ஜஸ்ட் கிவிங் கேரண்டி ஃபார் 3.5 lakhs. கொஞ்சம் பாருங்க, 3.5 lakhs. ஆல்ரெடி 1 lakh இஸ் பீங் ப்ரொவைடட், 2 lakh இஸ் பீங் ப்ரொவைடட், ரிமைனிங் 2 lakh இருக்கு. அப்போ இந்த ஆல்ரெடி 3 lakhs கவர்டு. நான் ஷூரிட்டி அமௌண்ட்ல எவ்வளவு சொல்லியிருக்கேன்? 3.5 lakhs சொல்லியிருக்கேன். பட் ஆல்ரெடி 3 lakh இஸ் கவர்டு. அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 50,000 மட்டும் வரும். அப்போ டிஸ்சார்ஜ் டு எக்ஸ்டென்ட் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி. இஸ் இட் ஓகே? இது ஆஃபர் ரிப்பீட்டட் பாசு கேஸ் இருக்கும், ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் நீங்க. லெட் மீ ஃபினிஷ் ஆஃப் தி கண்டென்ட். Surety's liability is co-extensive with that of the principal debtor. இன்கேஸ் பிரின்சிபல் டெட்டா தர முடியலன்னா மட்டும் தான் என்ன பண்றாரு, நான் டிஸ்சார்ஜ் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்றாரு. ஓகே. இல்லைன்னா வை டைரக்டா கேட்டா, டைரக்டா கேட்டா இவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம். சோ இட்ஸ் கால்ட் அஸ் கோ-எக்ஸ்டென்சிவ். ஷூரிட்டியோட லைபிலிட்டி வந்து என்னது? கோ-எக்ஸ்டென்சிவ். ஏன் கோ-எக்ஸ்டென்சிவ்னா, பிரின்சிபல் டெட்டானுக்கு லைபிலிட்டி இருக்கனால இதுக்கும் லைபிலிட்டி இருக்கு, பிரின்சிபல் டெட்டான லைபிலிட்டி இல்லைன்னா இதுக்கு லைபிலிட்டி இருக்கு. தட்ஸ் வாட் வி கால் அஸ் கோ-எக்ஸ்டென்சிவ். எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க பார்த்துக்கலாம். Indemnity and guarantee will make a wider comparison. First one with respect to definition, a contract by which one party promises to another to compensate the loss in the term தான் பார்ப்பாங்க. Guarantee பொறுத்த வரைக்கும் discharges the liability in the term தான் பார்ப்பாங்க. ரெண்டு parties indemnified and the indemnified, here 3 parties, creditor, principal debtor and the surety or surety வந்து இன்னொரு பேர் என்னது? Favored debtor. Is it okay? And yes, please highlight the third point. Indemnifier's liability is primary and independent. Once indemnity, contract of indemnity வந்துச்சுன்னா எக்ஸ விட்டுட்டு என்ன பண்ணலாம்? டைரக்டா வந்து வைய இது பண்ணிக்கலாம். Surety's liability is secondary over here. ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் பே பண்ணலனா மட்டும் தான் இவர் பே பண்றாரு. அதாவது செகண்டரி டெட்டான்னு சொன்னாங்க. ஓகே. இட் அரைசஸ் only on default of the principal debtor. Indemnifier's right is contingent. ஆமா, இங்க வந்து subsisting. ஏன்னா அவர் பே பண்ணனா தரணும். ஏன் இங்க contingent? Can anybody help me out? ஏங்க contingent? Indemnifier's right is ஏன் contingent? With respect to loss. எவ்வளவு லாஸ் வரும்? முதல்ல லாஸ் வருமானே தெரியலையே. புரியுதா? லாஸ் வருமானு தெரியல, லாஸ் வந்து எவ்வளவு வரும்னு தெரியல, அதனால கண்டிஷன். ஆனா இங்க வந்து அப்படி இல்ல, சப்சிஸ்டிங். நீ எவ்வளவு பணம் வாங்கினா 1 லட்சம் ரூபாய், 1 லட்சத்துக்கு தரணும், அதான் லைபிலிட்டி. 1 லட்சத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? சிம்பிள் கான்ட்ராக்ட், இட்ஸ் ஒன்லி ஒன் கான்ட்ராக்ட். ஆக்சுவலி ஹியர் இஸ் காம்போசிட் நேச்சர். 3 கான்ட்ராக்ட் வரும். வைக்கும் எக்ஸுக்கும் ஒரு கான்ட்ராக்ட். ஆமாவா? வை வந்து டைரக்டா ஏ கிட்ட கேட்கலாம் ஒரு கான்ட்ராக்ட். இன்கேஸ் ஏ கிட்ட கேட்டா ஏ வந்து எக்ஸ் கிட்ட கேட்கலாம் 3வது கான்ட்ராக்ட். பாக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும், 3 பார்ட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். 3 கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. இது அந்த அளவுக்கு நிறைய இடத்துல டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. நான் சொன்னாலே இங்க ஏக்கும் எக்ஸுக்கும் வந்து அது என்ன கான்ட்ராக்ட் சொல்லுவோம்? பர்சி கான்ட்ராக்ட் சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட், both the parties must be capable and competent to contract. ஆமா, மைனர் எல்லாம் என்டர் ஆனாங்கன்னா டைரக்டா வராது. The contract of guarantee is still valid even if the principal debtor is a minor. இது ஏற்கனவே நம்ம capacity of the parties டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Y X வந்து மைனர்னு வச்சுக்கலாம். ஓகே. அப்போ ஏ இருக்கிறாரு. இங்கேயும் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி வரும் தான். ஆனா இங்க மைனரா இருக்கனால மைனருக்கு லயபிலிட்டி வராது. அதெல்லாம் டைரக்டா இந்த பார்ட்டிஸ் இருப்பாங்க, Y and A. ஏன்னா மைனருக்கு தான் லயபிலிட்டி இல்லையே. சோ த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி இஸ் ஸ்டில் வேலிட்.
பட் இங்க அந்த மாதிரி இல்ல, காம்பிடன்சி இருக்கணும். ஏன்னா லாஸ்ன்னு சொல்லும் போது எவ்வளவு லாஸ் தெரியாது இல்ல. அதனால சோ கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். It is not necessary for the indemnified to act as at the request of the indemnified is இதுதான். So they should give the guarantee at the request of the debtor. இது இருக்கும். The indemnified cannot sue third party in his own name, but must bring the suit in the name of the indemnified தான். ஸோ டைரக்டா அவரே கேஸ் போட முடியாது, இங்க போடலாம். ஏன்னா டைரக்டா அவரு வை வந்து ஏகிட்டே கேட்கலாம்ல, போடலாம். மிஸ்டர் கோஸ் is indebted to Mr. Das and Mr. Ghosh is the surety. So இவர் வந்து கேரண்டி கொடுத்திருக்காரு. ஓகே, let me start from the beginning. Mr. Ghosh indebted to Mr. Das and Mr. Ghosh is a surety. Mr. Ghosh and Mr. Ghosh refused to pay. Mr. Das sued the surety who paid the amount and cost as per the orders of the court. Can the surety recover the amount? Yes, it's an implied condition. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, இட்ஸ் an implied condition நோட் பண்ணணும். ஓகேயா? மற்றபடி ஒன்றும் இல்லை, நார்மல் கேஸ் தான். அந்த டேர்ம் எனக்கு நீங்க மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அது இம்ப்ளாய்னஸ் இருக்குங்கிறது நீங்க மென்ஷன் பண்ணா மட்டும் தான் தெரியும். ஓகே, இங்கேயும் எக்ஸ்பிரஸ் பண்ணல, பட் ஆக்ட்ல வந்து இட்ஸ் an impliedness. கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து he can reclaim that. Okay, continuing, I would like to go for the sixth one. Sixth one ஒரு பியூட்டிஃபுல் கேஸ். நம்ம விஷயம் டெட் மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கோம். இது டெட் மட்டும் இல்ல, கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டிக்கு பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இருக்கோங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம். பியூட்டிஃபுல்லான கேஸ். கிளான்ஸ் பார்க்க முடியுமா? P contracts with Q for a fixed price to construct a house for Q within a stipulated time. Okay, டைம் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ள கான்ட்ராக்டை முடிக்கணுங்கிறது தான். ஸோ டைம் இஸ் எசென்சியல் ஃபார் கான்ட்ராக்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கமர்ஷியல் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எசென்சியல். கிளியரா இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, இட்ஸ் ஷுட் பி டன் வித் ஸ்டிபுலேட்டட் டைம். இப்போ நமக்கு டவுட் வரும்ல, இவர் நம்பி நம்ம இறங்குறோம், இந்த வீடு கட்டுறதுலாம் சும்மா இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எல்லாம் எடுப்பாங்க, என்ன பண்றது அப்படின்னு ஒரு தாட்ல இருக்கிறாரு. இங்க ஒரு ப்ராமிஸ் இருக்கு பாருங்களேன். நம்ம இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராமிஸ் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? கன்கரண்ட் ப்ராமிஸ், mutual and dependent promise, independent promise. Q would supply the necessary material to be used in the construction. Q அவரோட மெட்டீரியல் சப்ளை பண்ணுவாரு. அந்த மெட்டீரியல் சப்ளை பண்ண பிறகு வந்து P கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாரு. P கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாரா அப்படின்னு டவுட் வரும்போது R guarantees P's performance of the contract. It's not about debt. பணம் வாங்கினா திருப்பி கொடுக்குறது மட்டும் கேரண்டியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தருவாருப்பா, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்றேன். ஓகே, பட் இங்க Q வந்து என்ன பண்ணல, did not supply the timber as per the agreement. இப்ப இது யாரோட ஃபால்ட்? ப்ளீச் இல்லையா? இது யாரோட ஃபால்ட்? இது வந்து P ஓட ஃபால்ட்டா இருந்தா R கேரண்டி கொடுத்திருக்காரு, R is now liable. இங்க P ஓட ஃபால்ட்டே இல்லையே, Q ஓட ஃபால்ட் தானே. Q ஓட ஃபால்ட்னா surety will get automatically discharged. பியூட்டிஃபுல்லான கேஸ் இது. Able to get it. So debt மட்டும் கவர் ஆகணும் அவசியம் இல்ல, it can be of any type of performance. Okay, so இது போதும்பா. Shall I take over the next one? Bailment and pledge. Bailment and pledge. Bailment ரொம்ப சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓனர்ஷிப் ஒருத்தர் கிட்ட இருக்கும், பட் பொசிஷன் அவர்கிட்ட இருக்காது, வேற ஒருத்தர் கிட்ட இருக்கும். ஓனர் வேற ஆளு, ப்ரொசஸ் பண்றவர் ப்ரொசஸர் வந்து வேற ஒரு ஆளு. ஓகே, அந்த மாதிரி விஷயம் will call the contractors contract of bailment. இதே வந்து ஒரு செக்யூரிட்டி கிரியேட் பண்றாங்க, சார்ஜ் கிரியேட் பண்றாங்க, ஓகே, ஒரு அமௌண்ட்டுக்காக ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து பிளட்ஜிங். அகைன் இங்கேயும் வந்து ஓனர்ஷிப் ஒருத்தர் கிட்ட இருக்கும், பொசிஷன் ஒருத்தர் கிட்ட இருக்கும். இன் அடிஷன் டு தட் ஏதாவது டெட் ரிலேட்டடா
செக்யூரிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. Pledging is a term related to movable property. Immobile ஆன mortgage ன்ற term யூஸ் பண்ணுவீங்க. mortgage தெரியும்ல, mortgage, pledge, hypothecation. mortgageனா அது வந்து immobile ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து மூவபிளுக்கு யூஸ் பண்ணா, ஸோ மூவபிள் வந்து நம்ம ஈஸியா குட்ஸ்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணா இது வந்து பிளட்ஜிங். பிளட்ஜிங்கிறது பார்ட் ஆஃப் அ பேமெண்ட். இட்ஸ் a ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ பேமெண்ட் முதல்ல பார்க்கலாம். a transaction, please highlight a transaction where one person delivers good to another for some purpose in the same or altered form. ரிட்டர்ன் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ட்ராக்ட் ஆஃப் பேமெண்ட் வந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு நாள் உங்களோட பொசிஷன்ல வச்சுக்கலாம்? சடன் பீரியட் ஆஃப் டைம் சொல்லிருப்பாங்களா, அது வரைக்கும் தான் வச்சுக்கலாம். வேலை வந்துச்சுன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் பேமெண்ட் இருந்தாலே இட்ஸ் an implied condition that you have to return. அதனால தான் இங்க டெலிவர் ரிட்டர்ன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா? என்னோட குட்ஸ் என்கிட்ட இருக்கிறது போல உங்ககிட்ட இருக்கு. அது ஆக்சுவலா யார்கிட்ட இருக்கணும்? என்கிட்ட தான் இருக்கணும். ஐம் த ஓனர் ஃபார் த குட்ஸ். அப்ப என்கிட்ட தரணும், நீங்க என்கிட்ட தரணும் தான் அர்த்தம். ஸோ இட்ஸ் an impliedness. ஓகே. எக்ஸாம்பிள், ஹேண்டிங் ஓவர் a cloth to a dressmaker to be stitched. ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண தரீங்க யார்கிட்ட? டெய்லர் கிட்ட. அவர் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். இது வந்து என்ன ஃபார்ம் தெரியுமா? ஆல்டர்ட் ஃபார்ம். ப்ளீஸ் மேக் நோட். டெய்லர் கிட்ட ட்ரெஸ் தரீங்கன்னா அவர் அப்படி கொடுத்தா எடுத்துப்பீங்களா? ஸ்டிச் பண்ணி தரணும்ல, ஆல்டர்ட் ஃபார்ம். ஓகே. ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்குறீங்க, சும்மா நேம் சேர்க்கு. அவர் வந்து பிரியாணி போட்டு பிரியாணியா கொடுத்தா சேம் ஃபார்ம்ல தான். சேம் ஃபார்ம், ஆல்டர்ட் ஃபார்ம். ஓகே. அது எப்படி மேம் கண்டிஷன் மாதிரி போட்டுக்கலாமா? இல்ல, அது என்ன மாதிரியான குட்ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நேச்சர் தான். எக்ஸாம்பிள், ஹேண்டிங் ஓவர் a cloth to a dressmaker to be stitched. டெய்லர் கிட்ட தரீங்க. வேற ஒன்று பாயிண்ட்ஸ் டு பாயிண்ட். ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்கப்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டிய டெக்னிக்கல் டர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு தூரம் நல்லா படிச்சிருக்கீங்கன்னா வேல்யூட் ஈஸியா கண்டுபிடிச்சு வரும். பெயில்மெண்ட் வந்தா பெயிலார் பெயிலி தான் யூஸ் பண்ணுவோம். இதே கான்ட்ராக்ட்னா ஆஃபரர், அக்செப்டர். நெக்ஸ்ட் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் படிப்போம். செல்லர், பையர். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே எவ்வளவு தூரம் நீங்க ஸ்ட்ராங் இருந்தது கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது கான்ட்ராக்ட் ஆஃப் பேமெண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த டூ பார்ட்டிஸ் ஹியர், பெயிலார் அண்ட் பெயிலி. அதே மாதிரி இண்டெம்னிட்டி அண்ட் கேரண்டிக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. பெயிலார்ங்கிறது எப்பவுமே ஓனர்ப்பா. ப்ளீஸ் ஹைலைட், இஸ் த ஓனர் ஃபார் தி குட்ஸ். பெயிலிங்கிறது யார்கிட்ட பொசிஷன் இருக்கு? சி, ஒன்லி பொசிஷன். ப்ளீஸ் ஹைலைட், எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஒன்லி பொசிஷன். ஓகே. அவர் ஓனராகவும் வந்து பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அது பெயில்மெண்டே இல்ல. புரியுதா? அவரே ஓனர், அவரே பொசிஷன்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஸ்டர் ஏ, பி, சி மூணு பேரும் சேர்ந்து ஒரு காரை ஓன் பண்ணிருக்காங்க. ஓகே. யூஸ்வலா அந்த கார் வந்து யாரோட வீட்டுல இருக்கும்னா ஏவோட வீட்டுல தான் இருக்கும். ஏ வந்து லைக் ஹீஸ் கோயிங் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், பி வந்து கார் வேணும்னு சொன்னனால இது வந்து இப்போ பியோட பொசிஷன்ல இருக்கு. இது பேமெண்டா இல்ல, ஏன்னா பி ஆல்ரெடி த ஓனர். ஓனர்ஷிப் ஒரு பார்ட்டி கிட்டயும் பொசிஷன் வேற பார்ட்டி கிட்டயும் இருக்கும். விச் மீன்ஸ் பொசஸ் பண்ற பார்ட்டி ஓனரா இருக்கக்கூடாது. ப்ளீஸ் ரைட் அண்டர்ஸ்டாண்ட். பொசஸ் பண்ற பார்ட்டி ஓனரா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஓனர்ஷிப் இருக்கு இல்லையா, அவர்கிட்ட பொசிஷன் இருக்கணும். சோ கம்ப்ளீட்டா ஓனர்ஷிப் பொசிஷன் ஸ்பிளிட் பண்ணணும். அந்த ரெண்டு ரைட்ஸ் சொல்லுவோம், ரெண்டு இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம், அது கிளியரா ஸ்பிளிட் பண்ணணும். சரி, ஓகே. So bailor, the owner who delivers the good. Bailey, the person to whom the goods are delivered, which means only possessed. இந்த டெலிவரி ஆஃப் குட்ஸ் எப்படி இருக்கலாம்? சேம் ஒரு ஆல்டர் ஃபார்ம் பார்த்தோம்ல. சோ சேம் ஃபார்ம்ல கொடுத்தா அப்படியே ஆக்சுவல் ஃபார்ம்னு சொல்லுவோம், ஆக்சுவல் டெலிவரி ஆஃப் குட்ஸ். ஆல்டர் ஃபார்ம்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. இங்க டெய்லர் கிட்ட கொடுத்தா அது என்ன ஃபார்ம்? ஆல்டர் ஃபார்ம். ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி தரணும், அப்படியே தரக்கூடாது. டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃபன் ரிப்பீட்டட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கிராட்டிடியூஸ் இருக்கு, நான் கிராட்டிடியூஸ் இருக்கு. நான் கிராட்டிடியூஸ் வந்து பேமெண்ட் ஃபார் ரிவார்ட். இங்கதான் கன்சிடரேஷன் இருக்கும், கிராட்டிடியூஸ்ல கன்சிடரேஷன் இருக்காது. ஞாபகம் இருக்கா? ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும்னு சொன்னா இந்த இடத்துல கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராட்டிடியூஸ் பேமெண்ட்டுக்கு நோ கன்சிடரேஷன். கிராட்டிடியூஸ் தான் அந்த ஹெல்பிங் டெண்டன்சியோட பண்றது, நோ கன்சிடரேஷன், கிளிக் பண்ணிக்கலாம். நான் கிராட்டிடியூஸ் தான் ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் இல்ல, நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? அப்போ வந்து பேமெண்ட் ஃபார் ரிவார்ட், அப்போ கன்சிடரேஷன் இருக்கும். ஸோ கன்சிடரேஷன் வில் பி டெஃபினெட்லி பிளஸ். அப்போ கன்சிடரேஷன் இருக்குன்னா இந்த கான்ட்ராக்ட்னால ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் வரும். ரைட்? கன்சிடரேஷன் தான் என்னது? எனக்கு ஏதாவது கிடைக்கும், உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும், அதுதான் கன்சிடரேஷன். ஃபார் கிராட்டிடியூஸ் பேமெண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பெயிலார். மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்காது, பெயிலார் சைட்ல மட்டும் பெனிஃபிட் இருக்கும். ஓகே. எக்ஸாம்பிள், A leaves his dog with a neighbor to be looked after in A's absence on a holiday. ஓகே, இந்த டாக் ஓடுனது தான் பெனிஃபிட். இதே வந்து ஒரு டாக் ஹவுஸ்ல விட்டுட்டு போனா, ஒரு ஹோம்ல விட்டுட்டு போனா பே பண்ணணும்ல. A lets out a motor car for hire. Is the benefit
ஏக்கு என்னது ஹையர் சார்ஜஸ் கிடைக்கும், பிக்கு என்னது இது யூசிங் த கார்டு. ஓகே, போலாமா? டியூட்டிஸ் ஆஃப் பெயிலார். பெயிலார்னா யாரு? ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஓனர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓனர் தான் பெயிலார். Actually, he is the owner of the goods. So he should know all the faults. What are the faults that are there in the goods? Adanada, he should disclose of all the known faults in the goods. Please highlight known faults. நான் தான் ஓனர், அதுக்காக வந்து அந்த டூ வீலரோ பைக்கோ புக்கோ ஏதோ அது என்ன இருக்கணும் எனக்கு எப்படி தெரியும்? தெரியணும்னு அவசியம் இல்லை இல்லையா? சரி, ஓனருக்கு வந்து யூஸ் பண்றவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓனர் அண்ட் கன்சியூமர் மே நாட் பி த சேம் பர்சன், ரைட்? அதனால எனக்கு இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா தெரிஞ்சிருந்தா ப்ளீஸ் ஹைலைட் நோன் ஃபால்ஸா தான் டிஸ்கஸ் பண்ணும். இது ஆக்சுவலா ரியல் லைஃப் ப்ராக்டிகல் கேஸ்ல வந்து இது கூட உங்களுக்கு தெரியாம இருக்குமாங்கிறது தான் கேஸ் போங்க. இது கூட அண்ணா உங்களுக்கு இருக்குமா அப்படின்னா கேஸ் போங்க. பட் நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டாம். எக்ஸாம்பிள், A delivers to be a carrier some explosive in a case but does not want B. Okay. The case is handled without extraordinary care necessary for such articles and explodes. Now A is liable for all the resulting damage. ஏன்னா இவர் என்ன வச்சிட்டு இருக்காரு? சம் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சிட்டு இருக்காரு. அப்ப எக்ஸ்ப்ளோசிவ் வச்சிருக்காருன்னா அதுக்குண்டான வார்னிங் தரணும் இல்ல? நீங்க ஓனர் ஆஃப் கெமிக்கல் ஃபேக்டரின்னு வச்சுக்கலாம். கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றது, டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு புது கெமிக்கல் நேமோட இது பண்ணிட்டு இருக்கீங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இது ரிலேட்டட் குட்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட தரீங்கன்னா நீங்க தானே உனக்கு தெரியலன்னு சொல்ல முடியும். யூ நீட் டு ஹேவ் த நாலேஜ் ஆஃப் த டேமேஜஸ் வாட் மே ஹேப்பன் இன் கேஸ் ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்த இது வந்து இம்ப்ளைட் ஆகும். ஓகே, இதே நான் வந்து ஒரு பைக் வச்சுட்டு இருக்கேன், பைக் வந்து ரெண்டுக்கு தரேன், நான் தான் ஓனர், ஆனா நான் பைக் யூஸ் சொல்ல போனா எனக்கு பைக் போட்டவே தெரியாது. நிறைய பேர் அவங்க நேம்ல காசு இருக்கும், பைக்ஸ் இருக்கும், பட் அவங்களுக்கு மட்டும் தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்ப எனக்கு பைக் ஓட்டவே தெரியாது. பைக்ல எப்படியாவது போயிட்டு வருவேன், இல்லைன்னா கார் யூஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஃபுல்லா கண்டிஷன்லாம் டிரைவருக்கு தான் தெரியணும். டிரைவர் இஸ் நாட் த ஓனர். டிரைவர் தெரிஞ்சதால எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்போ அது அன்னோன் ஃபால்ஸ் தானே. ப்ளீஸ் ஐ வாண்ட் டு ஹைலைட், கொஞ்சம் பாருங்க. லெட் மீ ரீலோட் தி பேஜ். இந்த வேர்ட் எனக்கு வேணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும், இது பெயிலாரோட டியூட்டி. பட் அட் தி சேம் டைம் நோன் ஃபால்ஸ் ஆகாத டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இத பாத்துக்கலாம். செகண்ட், பே ஃபார் எனி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ். யூஸ்வலா அதுக்குண்டான டிரான்சாக்ஷன் என்ன அமௌண்ட் அது பே பண்ணுவாங்க. பட் ஏதாவது எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ் வந்தா தட் ஹாஸ் டு பி இன்கர்ட், ஆக்சுவலி இன்கர்ட் பை த பெயிலார். பட் யார் வந்து பே பண்ணிருப்பா? டெய்லி பே பண்ணிருப்பாங்க. அது யார் பே பண்ணணும்? பெயிலார் பே பண்ணணும். கோ வித் எக்ஸாம்பிள், இது ஆஃபன் ரிப்பீட்டட் எக்ஸாம்பிள். ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப எல்லாம் வரி பண்ண வேண்டாம். இது இந்த புக்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் தான் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகும். ஓகே, இஃப் a horse is length of a journey, the expenses of feeding the horse. நீங்க ஒரு ஹார்ஸ் வந்து வாடகைக்கு எடுத்துட்டு போறீங்க, அந்த ஹார்ஸுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் நீங்க பே பண்ணுவீங்க. எக்ஸ்பென்சஸ் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பே பண்ண மாட்டீங்க. ஹையரிங் சார்ஜஸ் தான் பே பண்ணுவீங்க. பட் வேற வழி இல்லாம ஹார்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ண வேண்டியது ஆயிடுது. அப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு நீங்க என்டர் ஆயிருக்க மாட்டீங்க. பட் இது ஸ்பெஷல் கேஸ் ஆயிடும், which is an extraordinary expense. You have to bear it. இது யாரோட ஓனர்ஷிப்ல இருக்கு? பெயிலாரோட ஓனர்ஷிப்ல இருக்கு. சோ பெயிலாரோட சார்ஜஸ் தானே. சோ பெய்லி வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணாலும் அது எல்லாமே பெயிலார் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிட்டு. தேர்ட், கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டில இருந்து வரும். ப்ளீஸ் வைக்கணும் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி. நீங்க ஒரு குட்ஸை வந்து என்கிட்ட குடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப நீங்க பெயிலார், நான் பெய்லி. அந்த குட்ஸ்ல வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கு, அதை நீங்க சொல்லல, அதனால வந்து என்னோட இதெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த லாஸ் நீங்க தான் இண்டெம்னிஃபை பண்ணணும். ஸோ தட்ஸ் அபவுட் த பாயிண்ட். த பெயிலார் இஸ் பவுண்ட் டு இண்டெம்னிஃபை த பெய்லி for any cost or cost which the bailey may incur because of the defective title of the goods. Bailey defective title எது லாஸ் ஆகலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். Okay, so you can please make a note of it. I'll go for duties of bailey. Let me finish bailment. அதுக்கு பிறகு கொஞ்சம் டைம் தான் பார்க்கலாம். Duties of bailey. இப்போ பெய்லினா டெய்லர்னு வச்சுக்கலாமே. டெய்லர் கிட்ட ஒருத்தர் மட்டுமா ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு பேர் கொடுத்துருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், must take as much care as his own goods. அவரோட குட்ஸ் மாதிரியே பாத்துக்கணும். அதுக்காக அவரோட குட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியாது. அவரோட குட்ஸை எவ்வளவு கேர் எடுத்து பார்த்து பாருங்க. the same way he has to take care. So same bulk, quantity, quality, value எல்லாமே மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன மேனருக்காக, தட் இஸ் என்ன யூசேஜ்காக கொடுத்துருக்காங்களோ அந்த யூசேஜ்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணும். You should not mix it. The goods weight should be separate from his own goods. In case separate இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டாரு, அப்ப செப்பரேட் பண்ணி கொடுக்க வேண்டியது யாரோட வேலை? பெய்லியோட வேலை. ஓகே, இட்ஸ் தி டியூட்டிஸ் ஆஃப் தி பெய்லி. ஓகே,
He must not set up an adverse title of the goods or a defective title set பண்ணதுக்கு baileyக்கு rights இல்ல. Fifth one, return of goods without demand on the expiry of the time fixed or when the purpose is accomplished. I often repeated. டெய்லர் கிட்ட ஒரு ட்ரெஸ் தரேன் ஸ்டிச் பண்றதுக்கு. டெய்லரோட வேலை என்னது? ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும். ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் கொடுத்துடணும் இல்லையா? அந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு 10,000 ஆயிருக்கு எனக்கு. ஓகே, இந்த கோட் ஷூட் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? 5,000 6,000 இந்த பிரைடல் வேர்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணா will take amount 10,000 ஆயிருக்கு. நான் டெய்லர்னு வச்சுக்கலாம். ஓகேயா? எனக்கு இந்த அமௌண்ட் வரலன்னா நான் ட்ரெஸ் தருவேனா? சரி, திஸ் மை ப்ரொஃபஷன், இட்ஸ் மை பிசினஸ் இல்லையா? நான் வந்து உட்கார்ந்து அதுக்குன்னு சொல்லிட்டு எனது ஸ்டாஃப் எல்லாம் உட்கார வச்சு ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தா நீங்க பாட்டு ட்ரெஸ் எடுத்து போயிருங்க, பணம் கொடுக்கலன்னா அப்போ my side performance is done. Okay, performance does not stitching over. But அதுக்குள்ள காஸ்ட் வந்து நீங்க தரத்துக்கு ரெடியா இல்லைன்னா why should I return my product? Okay, return of goods without demand. யூஸ்வலா பெய்லியோட ரைட்ஸ் என்ன தெரியுமா? should not demand. அப்படின்னா அவனோட வேலையை முடிஞ்சுன்னா கொடுத்துடணும். On the expiry of the time fix, அந்த டைம்குள்ள or when the purpose is accomplished. At the same time ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். But the other party is not ready to perform the promise now. Obviously you can hold the goods. அதர் பார்ட்டி யாரு? பெய்லார். பெய்லார் பணம் தரல அந்த குட்ஸுக்கு. அவர் பணம் தரக்கு ரெடியா இல்லைன்னா அப்ப நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது இம்ப்ளைடு இல்ல. சிக்ஸ்த், ரிட்டர்ன் ஆஃப் எனி இன்க்ரீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அக்ரூட் ஃப்ரம் த குட்ஸ் பெய்ட். ஏதாவது ஷேர் வந்து நீங்க பிளட்ஜ் பண்ணிருப்பீங்க, அந்த பிளட்ஜ் பண்ண ஷேர் வந்து போனஸ் ஷேர்ஸ் போட்டிருக்கோம், குட்டி போட்டிருக்கோம். ஓகே, எல்லாம் வந்து டாகை விட்டு போனீங்க, அந்த டாக் குட்டி போட்டுச்சு. ஓகே, இந்த குட்டிக்கு என்ன பேரு? என்ன சொல்லுவாங்க? பப்பா. பயங்கர சீரியஸா யோசிக்கிறேன். கேட்னா கிட்டன்னு சொல்லுவாங்க, டாக் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு வேற ஒண்ணு பப்பு. சோ டாக் வந்து குட்டி போட்டுச்சு. இப்ப அந்த குட்டி வந்து யாருக்கு சொந்தம்? டாகுக்குன்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் ஆன்சர்ல எழுதி வச்சுக்காங்க. பெய்லாருக்கு சொந்தம். ஓகே, ஷேர் வந்து போனஸ் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷேர்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணிருக்கீங்க, போனஸ் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பெனி. அப்ப போனஸ் ஷேர்ஸ் யாருக்கு சொந்தம்? பெய்லார் ஓனருக்கு சொந்தம். ஓகே, சோ எனி இன்க்ரீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தட் ஹாஸ் டு பி ரிட்டர்ன் டு த பெய்லார். ஓகே, so there's a first case, cow and calf case இருக்கும் பார்த்துக்கலாம். The bonus shares second பார்த்துக்கலாம். Third is managed. I'll go for next heading. Let me finish off the full content on link கிடைக்கும். Effect of mixture. Mix பண்ணக்கூடாது. In case பெய்லார் வந்து பரவாயில்லன்னு சொல்லியிருந்தா மிக்ஸ் பண்ணிருக்கலாம். Without பெய்லார்'s concern. அப்போ பெய்லார் கிட்ட பெர்மிஷன் இல்லாம, இல்ல பெய்லார் வந்து பெர்மிஷன் கொடுக்கல, ஆனாலும் நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்போ மிக்ஸ் பண்ணிட்டீங்க, இட்ஸ் செப்பரபிளா இல்லையான்னு பாருங்க. விச் மீன்ஸ் யூ கேன் செப்பரேட் இட்டான்னு பாருங்க. இப்போ நீங்க டெய்லர் கிட்ட ட்ரெஸ் தரீங்க, அவர் அப்படியே மொத்தமா போட்டுருவாரு. ஹீ வில் நோ விச் இஸ் யுவர் ட்ரெஸ். கரெக்டா? அப்போ செப்பரபிள் இருக்கு, இன்செப்பரபிள் இருக்கு. செப்பரபிள்னா அது மிக்ஸ் பண்ணி போட்டாலும் உங்களால அது கிளியரா எடுக்க முடியும். அப்ப செப்பரபிள்னா பிரச்சனை இல்லை, தனியா எடுத்து வந்துருவாரு. இதே இன்செப்பரபிளா இருந்துச்சுன்னா அதோட காஸ்ட் வந்து யார் பேர் பண்ணி ஆகணும்? பெய்லி தான் பேர் பண்ணி ஆகணும். பிகாஸ் பெய்லாரோட கன்சென்ட் எல்லாம் பண்ணிக்காரு. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்குது, லிஸ்டோட கேட்குதுன்னா இந்த டேர்ம் இருக்கா செக் பண்ணுவாங்க. இந்த டேர்ம் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா செக் பண்ணுவாங்க. வித்தவுட் பெய்லாஸ் கன்சர்ன் ப்ராப்ளி எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே உங்களை அப்பீல் பண்ற மாதிரி கொடுத்துட்டு அந்த பெய்லாஸ் கன்சர்ன் இருக்கிறது சொல்லிடுவாங்க. பெய்லா நாடடு, ஓகே, கேவ் த பர்மிஷன், அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிப்பாங்க. அதை நம்ம நோட் பண்ணவே மாட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, சோ தேர் இஸ் an example. செப்பரபிள் கேஸ்ல வந்து இந்த பேஸ் மூட்டை மூட்டையா இருக்குவாங்கல்ல, அந்த மூட்டையா எல்லா மூட்டையோட சேர்த்து போட்டாலும் ஏதாவது மார்க்கிங்ஸ் இருக்கும் நமக்கு அனுப்பிச்சிட்டு. ப்ராபப்ளி இப்போ கண்டெய்னர்ஸ்ல எல்லாம் அனுப்புறாங்களா, ஷிப் கண்டெய்னர்ஸ்ல எல்லாம், அதெல்லாம் ஒரு கண்டெய்னர்ல எல்லா குட்ஸும் போட்டுருவாங்க. பட் எந்த குட்ஸ் போட்டாலும் அதுல மார்க்கிங் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது யாரோட குட்ஸ் எக்ஸெட்ரா. அதுவே இன்செப்பரபிள் கேஸ்ல பாத்தீங்கன்னா கேப் ஃபிளாக், கேப்பமா வேற ஒன்றும் கேப் ஃபிளாக். ஃபிளார்ங்கிறது மாவு இருக்கு, அதை நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இது பண்ணுவீங்க? ஸோ இட் ஷுட் பி ப்ராப்பர்லி நோன். ஸோ ப்ராபப்ளி அகைன் இந்த கேப் ஃபிளார் எல்லாமே வந்து தனியா பேஜ்ல பேக் பண்ணிருக்காங்க, அந்த பேஜ்க்கு மார்க்கிங் இருக்குன்னா நோ இஷ்யூஸ். இதே வந்து இன்செப்பரபிள் ஃபார்மேட்ல இருக்குன்னா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஓகே, வச்சுக்கலாமா? கார்ன் இருக்குல்ல, ஸ்வீட் கார்ன், ஒரு கொடான் மெயின்டைன் பண்றாங்க. இந்த கொடான்ல வந்து ஏ அண்ட் பி ரெண்டல் எடுத்திருக்காங்க, விச் மீன்ஸ் பேமெண்ட். நான் ரெண்டல்ங்கிறது பேமெண்ட்டை தான் மீன் பண்றேன். A is a dealer of corn, B is a dealer of corn, and they both are wholesalers. இந்த கார்னோட கதை தெரியுமா? ஆக்சுவலா இந்த வேஸ்ட் கிராப்ஸ் எல்லாம் வளரும்ல,
அந்த மாதிரிதான் வந்து யூஎஸ் தான் நினைக்கிறேன். யூஎஸ் பர்டிகுலர் ஒரு இடத்துல எங்க பார்த்தாலும் அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் தானே சொல்லுவாங்க. எங்க பார்த்தாலும் வந்து கார்னா வளருது. இத ப்ரொடக்டிவா மாத்தணுங்கிறதுக்காக ஸ்வீட் கார்ன்ங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸ்வீட் கார்ன் வந்து எங்கேயாவது நீங்க பீச் சைடு எங்கேயாவது இந்த மால் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபவுண்ட் கப்ல வந்து கொஞ்சம் லைட்டா பட்டர் போட்டு இந்த பவுடர்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கும்போது இட் ஆட் சம் ஃபிளேவர்ஸ். ஓகே, நல்லா இருக்கும். இந்த ஃபிராக்ரன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஸ்மெல் சொல்லக்கூடாது, ஃபிராக்ரன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். பட்டர் நிறைய பேர் பிடிக்கலன்னா ஸ்மெல் சொல்லுவாங்க. எனக்கு பட்டர் பிடிக்காது, அதனால ஸ்மெல் தான் வரும். ஓகே, ஐ ட்ரைங் டு ஆட் திஸ் வேர்ட் ஃபிராக்ரன்ஸ். அது நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். அந்த பட்டர் டேஸ்ட், அந்த சால்ட் அதெல்லாமே ஆட் பண்ணும்போது ஒரு ஃபிளேவர் இருக்கும். ஆக்சுவலா கார்னுங்கிற ஒரு கான்செப்டே வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி தான் ட்ரீட் ஆச்சு முதல்ல. அது பிறகு சாப்பிடலாம் எடிபிள்னு சொன்னோம்னு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா அந்த கார்னை வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன். ஓகே, மைசெல்ஃப் ஏ அண்ட் அனதர் பர்சன் பி, ரெண்டு பேருமே ஹோல்சேலர்ஸ். இது வந்து ஆக்சுவலா ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லையா, அதனால எப்படி ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கணும்னு இருக்கு. தெர் இஸ் அ கோடவுன், தெர் இஸ் அ கோடவுன் கீப்பர். நான் வந்து ரெண்டல் பர்பஸ் தான் யூஸ் பண்றேன். கோடவுன் ஓனர் ஒரு பர்சன். இந்த கார்ன் எல்லாமே இங்க ஃபில் பண்ணிட்டே வந்துதான். இப்ப சொல்லுங்க, இதுல எது என்னோட கார்ன், எது பியோட கார்ன் தெரியணும்ல. கரெக்டா? என்ன அகைன் ஏதாவது லேபிள் பண்ணிருப்பாங்க, ஏதாவது சீல் அடிச்சிருப்பாங்க. எல்லாமே ஒரே கண்ட்ரில இருந்தா வந்து ஒரே பிளேஸ்ல இருந்தா வந்து இப்போ இட் ஷுட் பி இன்செப்பரபிள் இல்லையா? அப்ப நீங்க எப்படி நீங்க அலோகேட் பண்ணிருக்கணும்? ஓகே, எல்லாமே ஒரே கார்ன் தானே, இங்க இருந்தா அங்க தூக்கி போட்டுக்கலாம், அங்க இருந்து வே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். குவாலிட்டி டிஃபரன்ஸ். ஓகே, அதனால கொஞ்சம் அதை பார்க்கணும். அகைன் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வருமானு பாத்தீங்கன்னா வித்தவுட் ஏஜ் கன்சர்ன் இருக்கா மட்டும் பார்ப்போம். அப்போ வந்து ஆப்வியஸ்லி ஹேஸ் டு காம்பன்சேட் ஃபார் த லாஸ் ஆஃப் ஃபிளார். ஏன்னா இங்க ஃபிளார் தான் சொல்லியிருக்காங்க. ஃபிளார்னு சொன்னா வேற, பேல் சொன்னா வேற. பேல்னா மூட்டை மூட்டையா கட்டி இருக்கும். அகைன் நீங்க கேட்கலாம், ஏன் மேம் மாவை மூட்டை மூட்டையா கட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம். யாருக்கு தெரியும், அப்படி சொல்லவே இல்லையே. அப்படின்னா கட்டலன்னு வச்சுக்கலாம். Bailey's particular lane. Lane na? What do you mean by lane? Vesting rights, holding rights. சொன்னமா ஏற்கனவே நான் பார்த்துட்டேன், டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ டெய்லருக்கு ட்ரெஸ் தரீங்க, அவர் எல்லாமே ஸ்டிச் பண்ணி ரெடியா வச்சிருக்காரு. நீங்க பேமெண்ட் பண்ணல, அவர் தரணும்னு அவசியம் இல்லை. அதான் பர்டிகுலர் லைன். அதெல்லாம் பர்டிகுலர் டேர்ம் பாத்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் இருக்கு. ஜென்ரல் லைன் இருக்கு, பர்டிகுலர் லைன் இருக்கு. ஜென்ரல் லைன் வராது. என்ன ஜென்ரல் லைனா எந்த ஒரு எஃபெக்டும் நீங்க எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லரை விடுங்க. டாக் வந்து உங்களோட டாக வந்து விட்டுட்டு போனீங்க நெய்பர் கிட்ட, எல்லாம் டாக் ஹவுஸ்ல. ப்ராப்ளி யூ ஹேவ் ஃபிக்ஸ் த டேஸ் as 10 days வச்சுக்கலாம். 10 days வரைக்கும் நீங்க டாக கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி டெய்லி ஹேஸ் டு ரிட்டர்ன். இல்ல நீ பணத்தை கொடு, அதற்கே நான் டாக் வச்சுக்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இஸ் டூயிங் த கான்ட்ராக்ட் ஆர் இஸ் என்டரிங் த கான்ட்ராக்ட் த சேம் ஃபார்ம். கரெக்டா? டாக தான் திருப்பி தரணும். அப்ப அந்த இடத்துல வந்து இல்ல நீ பணம் கொடுத்தா தான் டாக தருவேன்னு சொல்லக்கூடாது. ப்ளீஸ் ரைட் அண்டர்ஸ்டாண்ட். இதே நீங்க டெய்லர் கிட்ட ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. ஏன் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி? ஹி ஹஸ் டேக்கன் சம் எஃபர்ட்ஸ். அப்ப அந்த கேஸ்ல வந்து டெய்லர் வந்து என்ன சொல்லுவா, சொல்லலாம் நீ பணத்தை கொடுத்து ட்ரெஸ் எடுத்து. ஓகே, சோ இங்க இருக்கிறது வேரியஸ்க்கு வந்து ஜெனரல் லைன் இல்ல, பர்டிகுலர் லைன் தான் இருக்கு. ஏன்னா ஏதாவது அடிஷனல் வேல்யூ கிரியேஷன் பண்ணிருக்கணும். ப்ளீஸ் ஹைலைட், ஜெனரல் லைன் இல்ல, பர்டிகுலர் லைன் தான் இருக்கு. அடிஷனல் லைன்ஸ், அடிஷனல் வேல்யூ கிரியேஷன் இருக்கணும். சோ தட்ஸ் அபௌட் தி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். டெய்லர் கிட்ட ட்ரெஸ் தரது ரெண்டுமே சேம் தான். ஓகே, the right arises only when improvement is done. Labor skill எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான். Second, the bailey can retain the goods until he pays for it. He need not deliver the goods. ரெண்டு டைப் ஆஃப் லைன் இருக்கு, பர்டிகுலர் லைன் அண்ட் ஜெனரல் லைன். ஜெனரல் லைனுங்கிறது ஒரு பேமெண்ட் பண்ண தரணும், அதுதான். மற்றபடி ஒன்றும் தட் இஸ் எந்த ஒரு இதுவும் நடந்திருக்கு. டெர்மினேஷன் ஆஃப் பேமெண்ட் விச் இஸ் நத்திங் பட் டிஸ்சார்ஜ் ஆஃப் அ கான்ட்ராக்ட். நம்ம கான்ட்ராக்ட்ல லாஸ்ட் டாபிக் பார்த்தா இருக்கா, டிஸ்சார்ஜ் ஆஃப் அ கான்ட்ராக்ட். அந்த டாபிக் தான் இது அப்படியே பெயில்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், பெயிலார் இல்ல பெயிலி, யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அப்ப கான்ட்ராக்ட் இல்ல யாரு, ரெண்டு பார்ட்டிஸ்ல ஒரு பார்ட்டி இல்ல. செகண்ட், ப்ளீஸ் மேக் நோட் ஆன் ராங் யூசேஜ் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் திங்ஸ். என்ன பர்பஸ்க்காக கொடுத்தாங்களோ, என்ன பர்பஸ்க்காக உங்ககிட்ட பொசிஷன் இருக்கும், அந்த பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணா, ராங் யூசேஜ் ஆஃப் டிஸ்போசல் யூஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் ஆஃப் பீரியட் முடிஞ்சிச்சு, டைம் லாஸ். Obviously contract will come to an end. Object of the payment is received. என்ன பர்பஸ்க்காக கொடுத்தாங்க? ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணக்காக கொடுத்தாங்க. அப்புறமா நீங்க எதுக்கு ஹோல்ட் பண்றீங்க? பேமெண்ட் வந்துச்சு திருப்பி கொடுத்துருங்க. And yes, fifth one, there is no subject matter at all. Object இல்லைன்னா இந்த கான்ட்ராக்ட் வருது. There is no subject matter of the contract, so contract is discharged. Okay. Let me carry on.
Finder of lost goods is a very special case. என்னோட goods probably it may be a dog. அடிக்கடி டாக் தான் எக்ஸாம்ல கேட்கறான். இல்ல it may be my purse or it may be some documents, whatever it is, wallet, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. It's been lost. Okay. And there is a person who has found the goods. Okay. அப்போ இது bailment. Please try to justify yourself. This is a bailment. ஏன் தெரியுமா? Lost goods. அப்படின்னா ஓனர் ஒரு பர்சன். Now some other person has founded the goods. அப்ப அந்த பெய்லி வந்துச்சா? வேளாண் அண்ட் பெய்லி. முதல்ல அது ஸ்ட்ராங் ஆயிடுங்க. இது வந்து ஸ்பெஷல் கேஸ். ஏன் ஸ்பெஷல் கேஸ்? இது பாசி கான்ட்ராக்ட். பாசி கான்ட்ராக்ட்ல இது பார்த்திருப்பாங்க. பாசி கான்ட்ராக்ட்னா என்னது? உங்களை தொலைச்சு போடுங்கன்னு சொன்னா இல்ல, உங்களை கண்டுபிடின்னு சொன்னா இல்ல, ஆனா ஆட்டோமேட்டிக்கா நடந்தது. பாசி கான்ட்ராக்ட். ஓகே, பாசி கான்ட்ராக்ட். இதுல என்ன ஒரு ஹைலைட் பாத்தீங்கன்னா, இந்த குட்ஸை லூஸ் பண்ணோம்னா ப்ராபப்ளி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் யூஸ் ஆயிருக்கு, ஏதாவது டாக் மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பேப்பர்ல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தராங்க, யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரிவார்ட் தரும். இது இந்த ஃபவுண்டர் இருக்கால தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எஸ் ஃபவுண்டர் த குட்ஸ், எஸ் ஃபவுண்டர் த டாக் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஒன்ஸ் இது ரிவார்ட் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல, எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வர வரைக்கும் நான் வச்சுக்கலாம் தான் மீன் பண்ணி. சோ உங்களுக்கு எக்ஸாம்ல ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ்னே கேட்கலாம். எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க போடணும். ஃபர்ஸ்ட் ஒன், இங்க லாஸ்ட் குட்ஸை கண்டுபிடிச்சாருல்ல, இதோட ஸ்டேட் எப்படி இருக்கும் தெரியுமா? he will be acting as a bailey. okay, பெய்லார் அண்ட் பெய்லி வரல. பெய்லார்னா அவரே சொல்லியிருக்கணும், பெய்லி அவரே அக்செப்ட் பண்ணிருக்கணும். ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸே இங்க இல்ல. பட் access is a quasi contract. The contract between the two parties here is nothing but contract of bailment. Okay, points to point ரொம்ப ரொம்ப important. The founder must take necessary steps to raise the owner. ஓகே, ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆயிருக்குன்னா அதுக்கு நான் நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இல்ல உங்களால முடியலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அதுவே எதுவுமே பண்ணல நீங்க. இஃப் நாட், he will be guilty of wrongful conversion of the property. Okay. Second, right of lane. He has the rights to hold the goods. இப்பதான் பார்த்தோம் right of lane வரும். He has the rights to hold the goods until he receives the compensation for trouble and expenses incurred in preserving the goods and finding out the owner, but has no right to sue the owner for any such compensation. ஹோல்ட் பண்ணிக்கலாம், சியூ பண்ண முடியாது. கொஞ்சம் நோட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணிக்கலாம், சியூ பண்ண முடியாது. ரைட் டு சியூ ஃபார் ரிவார்ட். ரிவார்ட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, எனி ஸ்பெசிபிக் ரிவார்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். ரிவார்ட் எல்லாம் கிளைம் பண்ண முடியாது. எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இந்த மாதிரி ஒரு $1000 நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அது இந்த ஃபைண்டருக்கு தெரிஞ்சுக்கணும்னே அவசியம் இல்லை. பட் லேட்டர் பீரியட்ல தெரியுதுன்னா சியூ பண்ணலாம். சியூ ஃபார் த ரிவார்ட். Right to resell, yes, often repeated, particular கேட்க chances இருக்கு. Right to resell. The finder has the right to resell the goods only in the following cases. If the goods are perishing in nature, stale ஆயிடும், கெட்டு போயிடும், அதோட டேட் பார் ஆயிடும், ஓகே, அதோட வேல்யூ குறைஞ்சிடும், எக்ஸெட்ரா. ஓனரை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்றாரு with reasonable diligence, which means he has taken reasonable steps, but he cannot be found out. Okay, the owner is found out. Please highlight, the owner is found out, கண்டுபிடிச்சிட்டாரு, but he's not paying the lawful charges. Okay, அப்போ ரீசேல் பண்ணலாம். ஆனா கூட எப்ப தெரியுமா ரீசேல் பண்ணலாம்? நான் இது வரைக்கும் டாக பாத்துறதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்ல, எக்ஸ்பென்சஸ், ட்ரபிள் எல்லாம் மேக் ஆயிருக்குல்ல, அதோட வேல்யூ, அதனால எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 2/3 ஆஃப் த வேல்யூ அதுக்கு ஸ்பெண்ட் ஆயிருக்கு. 2/3 ஆஃப் தி அமௌண்ட் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், லாஃபுல் சார்ஜஸ் வந்து நீ கேட்டாதான் நான் கொடுப்பேன்னு சொல்லுவேன். பெயிலிக்கு பர்டிகுலர் லைன் தானே இருக்கு, ஜென்ரல் லைன் இல்ல தானே சொல்லுவேன். பட் இந்த கேஸ்ல மட்டும் பர்டிகுலர் லைன் லாஃபுல் சார்ஜஸ் பே பண்ணும். ஸோ இது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் அபவுட் பேமெண்ட். கிளாஸ் பாக்குறீங்களா? ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க, மணி லெண்ட் பண்ணாரல, ஸோ திஸ் இஸ் அ கண்டிஷன் ஹியர். இதுதான் பேமெண்ட்டுக்கும் பிளட்ஜுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அவர் மணி லெண்ட் பண்ணாரு எல்லாம் செக்யூரிட்டி கிரியேட் பண்றதுக்காக ஃபார் த ரீபேமெண்ட் ஆஃப் தி லோன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ ப்ராசஸ். ஓகே, two parties. Even though it's a branch of bailment, don't use the word bailer or bailey. It's a very general term. Instead, you can use pawner or pawnee, pledger or pledgee. In the combination is most suitable. இது branch of bailmentனால bailer, bailey யூஸ் பண்ணிருப்பாங்க. And deposit பண்றதுனால depositor and deposit. ஏன் deposit பண்றவங்க term யூஸ் பண்றோம்னா, pledge பொறுத்தவரைக்கு movable goods தானே, deposit பண்ற term யூஸ். Essentials for a pledge: delivery இருக்கணும்ப்பா.
கட்டாயமா பொசிஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும். The property pledged should be delivered to the pawnee. Okay, pawnee is a bailey. The delivery எப்படி இருக்கணும்னா should be pursuance of the contract as per the contract இருக்கணும். should be for the purpose of securityக்காக இருக்கணும். அப்படின்னா அவங்க யூஸ் பண்றதுக்காக போடுது. பேமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லர் கிட்ட ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண தரது அதெல்லாம் இருக்கு இல்லையா, இங்க அந்த மாதிரிலாம் இல்ல. செக்யூரிட்டி பர்பஸ் மட்டும்தான். அதான் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். புரியுது? ஏதாவது பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கும். And yes, please highlight delivery should be upon a condition to return. இதுல என்ன இருக்கு? ஓனருக்கு தானே ரைட்ஸ் இருக்கு. எப்படி தானே ரிட்டர்ன் தானே பண்ண போறாங்க. அப்படி நினைக்க முடியாது. ஏன் தெரியுமா? பிளட்ஜ் பண்றோம்ல. இன்கேஸ் நீங்க ரீபேமெண்ட் பண்ணலன்னா செக்யூரிட்டியா தானே இதை அட்டாச் பண்றாங்க. இன்கேஸ் நீங்க ரீபேமெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குட்ஸை வித்து பணம் வாங்கிக்கலாம்ல. இஸ் ஓகே? குட்ஸை வித்து பணம் வாங்கிக்கலாம். இப்போ குட்ஸ் விற்கிறது வந்து ஈஸி இல்ல. நோட்டீஸ் அனுப்பணும். இந்த பாண்ட் புரோக்கர் இருக்காரு இல்லையா, பிளட்ஜி, அவர் வந்து என்ன பண்றோம்னா நோட்டீஸ் அனுப்பணும். யூஸ்வலா அந்த நோட்டீஸ் வந்து 2 நோட்டீஸா போகும். ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் வந்து இந்த மாதிரி டியூ ஆயிடுச்சு, நீங்க பே பண்ணணும், பே பண்ணல, சோ ரீபே பண்ணலன்னா நாங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், லீகல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ்ல அனுப்புவாங்க. which means they just sent like a intimation, which means you have to reply to that. செகண்ட், நாங்க ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சோம், உங்க சைட்ல இருந்து ரிப்ளை இல்ல, ரீபேமெண்ட்டும் இல்ல, அதனால இது நாங்க சேலுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் நோட்டீஸ்ல அனுப்புவாங்க. இதுக்கு ரிப்ளை வரலன்னா டெஃபினட்டா வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கே ரிப்ளை வந்திருக்கணும், அட்லீஸ்ட் ரீபேமெண்ட் வந்திருக்கணும், இல்ல ரிப்ளை வந்திருக்கணும், வரல. செகண்ட் வந்து கிளியரா சேல் சொல்லிடுவாங்க. சேல் சொல்லிட்டு ப்ரொசீட் வெயிட் பண்ணவே மாட்டாங்க, ப்ரொசீட் பண்ணிடணும். இந்த 2 நோட்டீஸ் போனாதான், ஆக்சுவலா இந்த 2 நோட்டீஸ் இவ்வளவு டீடைலா நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த 2 நோட்டீஸ் போனாதான் இது ரீசனபிள் நோட்டீஸ் பேருக்கு. ப்ளீஸ் மேக் நோட் சம்வேர். ரீசனபிள் நோட்டீஸ் இருக்கணும்னு சொல்லி பார்ப்போம். ரீசனபிள் நோட்டீஸ் இருந்ததுன்னா பாடி கேன் செல் த குட்ஸ். இன்கேஸ் இந்த ரீசனபிள் நோட்டீஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நோட்டீஸ் அனுப்பலன்னா பாடி டஸ் நாட் ஹேவ் த ரைட் டு செல் த குட்ஸ். இப்ப அந்த பாயிண்ட் ரீட் பண்ணுங்களேன், ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் உங்களுக்கு புரியும். டெலிவரி ஷுட் பி அப்பான் அ கண்டிஷன் டு ரிட்டர்ன். நீங்க டெலிவர் பண்றாரு இல்லையா, அப்ப பாடி என்ன பண்ணணும், பிளட்ஜ் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா அட் சேம் டைம் செக்யூரிட்டிக்காக தான் பிளட்ஜ் பண்ணிருக்காங்க, சாரி செக்யூரிட்டிக்காக தான் வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்க குட்ஸ். அந்த செக்யூரிட்டி ரிலேட்டட் பேமெண்ட் வந்து நீங்க பே பண்ணலன்னா செக்யூரிட்டில இருந்து நான் அமௌண்ட் எடுத்துக்கலாம்ல, which means அந்த இதை வந்து சேல் பண்ணலாம்ல, அதுக்குண்டான நோட்டீஸ் தான் ரீசனபிள் நோட்டீஸ். ஓகே, shall I continue? Yes, would like to continue. Rights of the pawnee. He has the right to sell the goods on reasonable notice. Reasonable notice, please make note, idan discuss panna. He has the right to recover the amount for collateral security. And third, sell the goods to realize the due on. Okay, sue for the sale of the goods. First and third point வேற வேறப்பா. First வந்து சேல் ஆஃப் குட்ஸ், இவரே சேல் பண்ணலாம். இங்க தேர்ட் பாயிண்ட் வந்து குட்ஸ சேல் பண்ணி எனக்கு ரியலைஸ் பண்ணி கொடுக்கும். வந்து இப்ப இன்ஸ்டால்மெண்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த குட்ஸ சேல் பண்ணி அதுல இருந்து ஒரு அமௌண்ட் வந்து ரியலைஸ் பண்ணி தராங்க இல்லையா, சோ தட்ஸ் அமௌண்ட் ஹேப்பன்ஸ். ரைட்ஸ் ஆஃப் த கார்னர், sue for the redemption of goods by depositing money, இதெல்லாம் நார்மல் பாயிண்ட்ஸ். காம்பன்சேஷன் ஃபார் த டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம் இன் கேஸ் கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா. பிளட்ஜ் பை நான் ஓனர்ஸ் பண்ணலாமா? யூ ரிமெம்பர் a person named by a sham went to a jeweler shop, ring வாங்கினாரு, pearl necklace வாங்கினாங்க. நம்ம இருக்கு அந்த கேஸ். ஆக்சுவலா வந்து கிரெடிட்ல வாங்கிருப்பாங்க. நான் ஓனர்ஸ் பிளட்ஜ் பண்ணலாமான்னா யூஸ்வலா நான் ஓனர்ஸ்க்கு ரைட்ஸ் இல்லை பிளட்ஜ் பண்றதுக்கு. ஓகே, ஓனர்ஸ் தான் பிளட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா பிளட்ஜ்ங்கிறது என்ன கான்செப்ட், பெயில் பண்ணிட்டு பெயில் பண்ணா பெயிலா தான் பிளட்ஜ் ஆகும். ஓனர் ஆகணும்ல, நீங்களே திங்க் பண்ணி பாருங்களேன். There are some exception cases where the non-owners can pledge. Okay, எந்தெந்த கேஸ்? law of agency வந்துடும், mercantile agent, agent இல்லையா, so he has a right to hold the goods on behalf of the principal பண்ணலாம். செல்லர் ஆர் பையர் இன் பொசிஷன் ஆஃப்டர் சேல். சேல் நடந்துச்சு, இப்ப செல்லர் கிட்ட வந்து அந்த பொசிஷன் இருக்கு, ஆனா வந்து பையர் கிட்ட இருந்து எந்த ஒரு இன்டிமேஷன்ஸும் வர மாதிரி இல்ல. ஆட்டோமேட்டிக்கா வந்து செல்லர் கேன் செல், ஆனா இட் ஷுட் ஆக்ட் இன் குட் ஃபெய்த். அண்ட் இந்த மாதிரி ஒரு சேல் நடந்திருக்குன்னு தெரியக்கூடாது. பாடி ஹேவிங் லிமிடெட் இன்ட்ரெஸ்ட். பாடிக்கு வந்து இப்போ மார்கேஜ் எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்துடும். ஆக்சுவலா மார்கேஜ் கட்டம் யூஸ் பண்ணக்கூடாது. கோ ஓனர் இன் பொசிஷன், ப்ளீஸ் ஹைலைட். ஏ, பி அண்ட் சி 3 பேரும் காரோட ஓனர்ஸ். அதுல ஏ வந்து சேல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, தட் இஸ் பிளட்ஜ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பி அண்ட் சியோட அசன்டோட கன்சென்டோட சேல் பண்ணிக்கலாம். பர்சன் இன் பொசிஷன் அண்டர் அ வாய்டபிள் கான்ட்ராக்ட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃப்ராட். இதுதான் வந்து இந்த ரிங் ப்ராப்ளம். ஓகே, ரிங் ப்ராப்ளம். Probably can you turn that page and make a note of the page number? The page எனக்கும் தெரியல.
Can you just help me out with the page number, anybody? Can anybody help me out with the page number? Find பண்ண முடியல. Huh? Oh, here. Phillips and Brooks case. A man by the name of Sham with pledging them. By the name of Sham caught a jeweler's shop and chose a costly ring. So I can highlight this page number and the case. He tendered in a payment of check which he signed in the name of credit. He took the ring and pledged it to Bolana. So pledge பண்ணிருக்காரு. Again, he's not a owner, okay, who had no notice of the fraud. Can the jeweler recover the ring? No, he cannot recover the ring because he had no notice of the fraud. Okay, which means he has got the ring in good faith. Okay, yeah. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. The person in possession, I want to highlight this point. Person in possession under a voidable contract on the ground of misrepresentation of fraud. Fraud தானே இது. பணம் தர சொல்லி ஏமாத்துறது. Okay then. Practical problems பார்த்துக்கலாம். Yes, pledge over. Shall I go for law of agency directly with no delay? Law of agency. So ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். Mercantile agents. Okay, இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். Who is an agent? A person employed to bring a contractual relationship. Please highlight. X and Y ரெண்டு பர்சன்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேர் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுறாங்க. யார் மூலியமா என்டர் ஆகுறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி ஏஜென்ட் ஏ. ஓகே, கான்ட்ராக்ட்ல நார்மலா என்ன மாதிரியான கான்ட்ராக்ட்னாலே செட் ஆஃப் லயபிலிட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் இல்லையா? ஸோ எக்ஸுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கும், லயபிலிட்டிஸ் இருக்கும், ஒய்க்கு என்ன ரைட்ஸ் இருக்கும், லயபிலிட்டிஸ் எல்லாமே ஃபாலோ ஆயிடும். ஓகே, ஏ மூலியமா என்டர் ஆனா எல்லாமே ஃபாலோ ஆகும். தட்ஸ் வாட் தி கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பிரின்சிபல் அண்ட் தி third party. Okay, an agent has the capacity of the principalship during the period. Please highlight. He acts as a principal. Discuss the position of an agent appointed by minor. Okay, மைனர் ஏஜென்ட்டா இருக்கலாம், ஆனா மைனர் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா லயபிலிட்டி எல்லாமே யாருக்கு வரும்? பிரின்சிபலுக்கு தான் வரும். அப்போ he doesn't have the capacity to appoint an agent. நீங்களே பாருங்களேன், மைனர் has no competency, not a competent person. இப்போ எப்படி வந்து மைனர் இது ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ண முடியும்? Okay, so minor is not supposed to take decisions. He can neither enter into a contract nor he can appoint an agent. Such agents will be deemed to not be appointed. Please highlight. The term தான் எனக்கு வேணும். Deemed to be not appointed. Okay. Requisite for the law of agency essentials. Appointment இருக்கணும். Most of the cases appointment இருக்கணும். Express agency சொல்லுவோம். Implied agency வரும் ஒரு சில கேசஸ்ல, எந்த கேசஸ் பார்த்துக்கலாம். The principal should confer authority on an agent to act for him. Confer authority na இந்த பாக்குறோம் இல்லையா, பிரின்சிபல் ஷிஃப்ட்ல இருப்பாரு சொல்லிட்டு. சோ இவர் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாரோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிரின்சிபலுக்காக பண்றாரு. சோ பிரின்சிபல் கெட் லைபிலிட்டி. அப்போ எந்தெந்த கேஸுக்கு வந்து இவர் லயபிள் ஆக முடியும்னு சொல்லிட்டு யார் டிசைட் பண்ணும்? சி, என்னால இந்த லயபிலிட்டி எடுக்க முடியும் சொல்லிட்டு நான் தான் டிசைட் பண்ண முடியும். நோபடி கேன் do the activities on behalf of liability அப்படிதானே. Third, the authority conferred should be such as in a will make the principal answerable.
சோ ஏதாவது இருந்துச்சுன்னா அவ தான் ஆன்சரபிள். அதனால அதுக்கேத்த மாதிரி நான் கன்ஃபார்ம் அத்தாரிட்டி தரணும். Fourth, the object of appointment must be to establish the relationship between the principal and the third party. எதுக்காக அப்பாயிண்ட் பண்றாங்க? to bring the contractual relationship between the principal and the third party. So அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்காக. The relationship of agency is based on confidence. Please highlight. எப்படி நம்ம பேமெண்ட் வந்து கிராட்டிவிட்டிஸ் பேமெண்ட் நான் கிராட்டிவிட்டிஸ் பேமெண்ட் பண்ணணும். கன்சிடரேஷன் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி ஏஜென்சிலையும் கன்சிடரேஷன் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். பேஸ்ட் ஆன் கான்ஃபிடன்ஸ்க்காக இருக்கிறது. ஸோ நோ கன்சிடரேஷன் நெசசரி. ப்ளீஸ் ஹைலைட். மறந்துடக்கூடாதுப்பா. பிளட்ஜுக்கு கன்சிடரேஷன் வேணும், பேமெண்ட் கன்சிடரேஷன் தேவையில்லை. ஏன்னா பிளட்ஜ் வந்து டெட்டுக்காக செக்யூரிட்டிக்காக கரெக்டாக கன்சிடரேஷன் வரும். பேமெண்ட் கன்சிடரேஷன் தேவையில்லை. கிராட்டிவிட்டிஸ் பேமெண்ட் இருக்கு. இண்டெம்னிட்டி கேரண்டி இருக்கு. கேரண்டி பொறுத்தவரைக்கும் கன்சிடரேஷன் வேணும் கட்டாயமா. யாருக்கு? ஷூரிட்டிக்கு வேண்டாம், பட் ஃபேவர் டெட்டாருக்கு வேணும். இண்டெம்னிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட்டிஸ் தான் இருப்பாங்க. அந்த ரெண்டு பார்ட்டிஸ் ஒரு பார்ட்டி கன்சிடரேஷன் பத்தி பேசுவாங்க. கொஞ்சமா தான் மாறும், பட் இட்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். கொஞ்சம் பார்த்துக்கணும். கிளாசிபிகேஷன் ஆஃப் ஏஜென்சி. எக்ஸ்பிரஸ் ஏஜென்சி பவர் ஆஃப் அட்டார்னி தராங்கல்ல, பிஓஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் சர்வன் எல்லா வேலையும் பண்ணு அப்படின்னு on behalf of the principal everything will be done. Okay, P of A சொல்லுவோம், principle of attorney. ஒரு கம்பெனி being an artificial person, obviously being an artificial person இருந்தாலும் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ண முடியும். இதெல்லாம் நமக்கு இந்த கதெல்லாம். இப்போ கம்பெனி வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும்னு நினைக்குது. கம்பெனி ஆர்டிஃபிஷியல் பர்சன் எப்படி சேல் பண்ணும்? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் மீட்டிங் ஹெல்ப் பண்ணி அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல மிஸ்டர் எக்ஸ்ங்கிற டைரக்டர் வந்துட்டு இதை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஆஃப் அட்டார்னி மிஸ்டர் எக்ஸுக்கு தரும். ஓகே, சோ பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தா இவர் யாருக்காக ஆக்ட் பண்றாரு? கம்பெனிக்காக ஆக்ட் பண்றாரு. He becomes the agent for this case alone. See, நார்மலா ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் கலெக்டிவா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்றோம். ஒரு டைரக்டர்னாலும் இஸ் அன் ஏஜென்ட் ஃபார் த கம்பெனி தான், அதுல டவுட் இல்ல. பட் இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு பர்சன் சேல் பண்ண முடியாது. எந்த பர்சன் தெரியுமா சேல் பண்ணலாம்? ஹூஸ் ஓனர் ஃபார் த ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலி ஓனர்ஷிப் யாருக்கு இருக்கோ அவங்க தான் சேல் பண்ணணும். அப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கும்போது பவர் ஆஃப் அட்டார்னி இருந்தா மட்டும் தான் சேல் பண்ண முடியுது. ரீசெண்டா தான் ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். So what I'm trying to say here is power of attorneyங்கிறது அக்ரிமெண்ட் என்டர் ஆன மாதிரி காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ப்ராப்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிருந்தா ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் கட்டிருப்பாங்க. ஓகே, சோ எக்ஸ்பிரஸ் ஏஜென்சி. இம்ப்ளாய்ட் ஏஜென்சி தெரியும்ல, இம்ப்ளாய்ட் கான்ட்ராக்ட், இம்ப்ளாய்ட் ஏஜென்சி பை கான்ட்ராக்ட். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஏஜென்சி பை எஸ்டோபிள். சோ ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சு பார்க்கும்போது இஸ் பிலீவ் டு பி ஹிஸ் ஏஜென்ட். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன தெரியுமா பார்த்தோம்? He should be properly appointed பார்த்தோம்ல. இப்ப என்ன தெரியுமா பார்க்கிறோம்? அப்பாயின்மெண்ட் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. He is believed to be an agent. ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து இவன் நம்ம ஆளுக்கு தான்ப்பா, இவன் சொல்றதெல்லாம் நீங்க பண்ணலாம், இவன் பண்ணா நான் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்றேன். அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது சொல்லிருக்கணும் இல்ல, எனக்கு அதோட சம்மந்தம் இல்லை. நீங்க கூட சும்மா இருக்கீங்க. Stop from denying, which means what? He's not actually denying. இப்போ டினை பண்ணா he will become an agent. இது வந்து implied. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஏஜென்சி பை எஸ்டோபிள். இதே கான்செப்ட் நம்ம பார்ட்னர்ஷிப் ஆக்ட்லயும் பார்த்தோம். பார்ட்னர் பை எஸ்டோபிள்னு பார்த்தோம். கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எஸ்டோபிள்ங்கிற டேர்ம் எல்லா இடத்துலயும் வரும். எஸ்டோபிள்ங்கிறதே இம்ப்ளாய்டு உண்டான டேர்ம்ஸோட லிங்க் பண்றோம். ஓகே, எஸ்டோபிள் மறக்கவே கூடாது. Let me go for an example for convenience sake. Mr. Barun tells Mr. Tarun in the presence of Mr. Arun that he is the agent of Arun who maintains the silence. இவதான் ஏஜென்ட் சொன்னா என்ன பண்ணிருக்கணும்? இல்ல சொல்லிருக்கணும், ஏதாவது சொல்லிருக்கணும். He is not denying it. Instead of denying, he is maintaining silence. Silence na okay na. He is maintaining the silence. Later on, Barun sells goods to Tarun. Arun now disputed Barun's title to the goods as Barun was not the agent of Arun. Explain whether Arun is right. No, he becomes the agent. Without the agency by strip. So answer பார்த்துக்கலாம். ஏஜென்சி ஆஃப் நெசசிட்டி. இப்போ பேமெண்ட்ல பார்த்தோம்ல, அதுவும் கிட்டத்தட்ட ஏஜென்சி ஆஃப் நெசசிட்டி மாதிரி வரும். வேற வழி இல்லாம ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ப்ரிசர்வ் பண்றதுக்கும் நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்பென்சஸ் பண்றேன். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஏஜென்சி ஆஃப் நெசசிட்டி ஆப்ஷன் இல்லாம பண்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஏ சென்ட் அ ஹார்ஸ் பை ரயில்வே. இது எக்ஸாம்பிள் ஆஃபன் ரிப்பீட்டட் கொஸ்டின் பாருங்க. ஏ சென்ட் அ ஹார்ஸ் ஆன் பை ரயில்வே. நீங்க யோசிக்கலாம், இன்னும் ஹார்ஸ் எல்லாம் ரயில்வே அனுப்புறாங்க, என்ன பண்றது? கொஸ்டின் எழுத எக்ஸாம்பிள். ஓகே, ஏ சென்ட் அ ஹார்ஸ் பை ரயில்வே and on its arrival at the destination there was no one to receive it. வேற வழி இல்லாம the railway department being bound to take reasonable steps to keep the horse alive. So it's agency arised out of necessity. வேற வழி இல்லாம பண்றது அப்ப ஏஜென்ட் ஆயிடும். ஓகே, third, agency by holding out.
இதுவும் வந்து பிரின்சிபலுக்காக பண்றதுதான். ஸோ செப்பரேட்டா ஒரு கேட்டகரி மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதான் நானும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஏஜென்சி பை ராட்டிபிகேஷன் எஸ் ப்ளீஸ் மேக் எக்ஸாம்பிள் போறேன் டேரக்டா. ராட்டிபிகேஷன் டேர்ம் உங்களுக்கு தெரியும். ஒரு அன்ஆத்தரைஸ் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த அன்ஆத்தரைஸ் ஆக்ட அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணா ஏஜென்சி பை ராட்டிபிகேஷன் ஆகும். ரிஜெக்ட் பண்ணா, டினை பண்ணா, ரிஜெக்ட் பண்ணா வந்து தப்பு தானே பண்ணிக்க கூடாது. நான் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ் asked by his agent to construct a house for him. Why construct a car shed also? அவரோட பெர்மிஷன் இல்லாம கார் ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஷீட் தானே டேம் போட்டு இருக்காரு. இஸ் அப் டு எக்ஸ் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட். வெதர் ஹி கேன் அக்செப்ட் இட் ஆர் ரிஜெக்ட். கட்டினதே வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஹி இஸ் ரிஜெக்டிங்னு வச்சுக்கோங்களேன். காம்பன்சேட் பண்ணணும். எப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்க? அதை பிரிச்சு வைக்கிறது. ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு உண்டான பேமெண்ட் பண்ணணும். So that's what we call as agency by ratification, which means some unauthorized act has been done, and that unauthorized act has been accepted. ஆக்சுவலா ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும். அக்செப்டும் பண்ற மாதிரி இருக்கும், டினையும் பண்ற மாதிரி இருக்கும். அக்செப்ட் பண்ண மட்டும் தான் ஏஜென்சி பை ராட்டிபிகேஷன். டினை பண்ண காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்கும். இது ஒரு சில டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ். ஸ்பெஷல் ஏஜென்ட் ஒரு ஸ்பெசிஃபைடு ஆக்ட் மட்டும் ஸ்பெசிபிக் டாஸ்க் தான் பண்ண முடியும். அதுக்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் ஆஃப் அட்டார்னி தரோம்ல, அது ஸ்பெஷல் ஆக்ட், எல்லாருக்குமே வராது. ஜெனரல் ஏஜென்ட் நார்மலா எல்லா என்னென்ன வேலை பண்ணலாமோ கொலோக்கியலா அந்த மெர்கன்டைல் ஏஜென்டாலும் ஜெனரல் ஏஜென்ட் சொல்லுவோம். மெர்கன்டைல் ஏஜென்ட்னாலே ட்ரேடிங்லாம் யூஸ்வலா இருக்கிறது தான். சப் ஏஜென்ட் ஆஃபன் ரிப்பீட்டட். யூஸ்வலா ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ண முடியுமானா முடியாது. பிரின்சிபலோட கன்செப்டோட பண்ணிக்கலாம். myself agent A for the principal P. ஓகே, நான் எஸ்ங்கிற ஒரு சப் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது கொஸ்டின். The answer is no, you cannot appoint. ஆனா பிரின்சிபல் கிட்ட சொல்லி நீங்க பெர்மிஷன் வாங்கி, which means அவரோட கன்சர்னோட நீங்க அப்பாயின்மெண்ட். யூஸ்வலி இந்த ஜெனரல் கேசஸ் நோ, யூ கேனாட் அப்பாயிண்ட். அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா, ஏன்னா இவரோட லயபிலிட்டி வந்து யார் ஆன்சரபிள்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் இஸ் ஆன்சரபிள். இவர் ஏதாவது லயபிலிட்டி காஸ்ட் பண்ணாருன்னா யார் ஆன்சரபிள்? அப்ப பிரின்சிபல் தெரிஞ்சிருக்கணும்ல. மெர்கன்டைல் ஏஜென்ட் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இது அகைன் நான் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல இன்க்ளூட் பண்ணிருப்பேன். எனவே இங்க பாத்துலாம். The agent who has authority either to sell goods or consign goods or whatever it is. Five factors னு சொல்லுவோம் சில பேர். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. He is an agent employed to sell goods in his possession. எனக்கு ஒரு 1000 shares வேணும். இந்த ஷாப்ல போய் கேக்குறேன். He is a factor. Okay. அவங்கிட்ட வந்து 800 shares தான் இருக்கு. 200 shares ஆர்டர் பண்ணி தரேன்னு சொல்ல முடியாது. Because it does not have the right. Factors பொறுத்த வரைக்கும் அவர் பொசிஷன்ல என்ன இருக்கோ அது நம்ம தான் செல் பண்ணணும். ஓகே, ஆனா பிரின்சிபலுக்காக எவ்வளவு குட்ஸ் ஆனா பை பண்ணி வச்சுக்கலாம். செல் பண்ணது வந்து அவரோட பொசிஷன்ல இருக்கிறவங்க செல் பண்ணி. ஓகே, அவருக்கு அவ்வளவுதான் அத்தாரிட்டி இருக்கு. ஃபேக்டர்ஸ் இவங்களெல்லாம் சேர்த்து நம்ம மெர்கன்டைல் ஏஜென்ட் தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் புரோக்கர்ஸ். ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல கமிஷனுக்காக ஒர்க் பண்றாங்கல்ல புரோக்கர்ஸ். டெலிகேட்டட் ஏஜென்ட் ஞாபகம் இருக்கா? கமிஷனுக்காக பண்ண அண்டர் ரைட்டர்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. டெலிகேட்டட் ஏஜென்ட் லெட் மீ கோ ஃபார். புரோக்கர்ஸ் வந்து கமிஷனுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி டெலிகேட்டட் ஏஜென்ட் கமிஷனுக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ கிரெடிட் சேல்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு டவுட் வரும். ஃபியூச்சர்ல தராம போயிட்டாங்கன்னா, பேட் டெக்ஸ்ல போயிடுச்சுன்னா ப்ரொவிஷன்ஸ் என்ன அதெல்லாம் கிரியேட் பண்ண என்ன ப்ராப்ளம் வரும் தெரியலையே, வருமா வராதுன்னு தெரியலையே, எவ்வளவு பர்சன்ட் சான்ஸ் தெரியலையே, இதெல்லாம் ப்ராப்ளம். இந்த டெலிகேட்டட் ஏஜென்ட் என்ன பண்ணுவான்? கிரெடிட் சேல்ஸ் பண்ணுவான். he'll give a guarantee. Please make a note. In case பையர் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, பையர் வந்து பணம் தரலன்னா நான் பாத்துக்கிறேன். ஓகே, அப்போ who buys on credit will pay for the goods they take. ஓகே, அண்டர் ரைட்டர் ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இப்படிதான் பார்ப்போம். அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷேர்ஸ் வந்து யாரும் வாங்கிக்கலன்னு அந்த ஷேர்ஸ் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேரண்டி கொடுக்கறதா அங்க அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, டெலிகேட்டட் ஏஜென்ட் வந்துட்டு கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்காங்க, அந்த அமௌண்ட் வந்து வரலன்னா நான் தருவேன். சோ அந்த அமௌண்ட் கேரண்டி தராது. சோ புரோக்கர் மாதிரி தான் இருப்பாரு, கமிஷன் இருக்கும். இப்ப என்ன தெரியுமா, டெலிகேட்டட் ஏஜென்ட் இருந்தாங்கன்னா எனக்கு இந்த பேட் டெட்ஸ்ங்கிற ஒரு இஷ்யூவே வராது. கரெக்டா? கட்டமா திரும்பி வந்துடும். அவர் தள்ளனாலும் டெலிகேட்டட் ஏஜென்ட் கொடுத்துருவோம். அதனால ஒரு எக்ஸ்ட்ரா ரெகுலேஷன் பே பண்ணுவோம். ப்ளீஸ் ஹைலைட் extra remuneration payment. Auctioneers is an agent who sells goods by auction. Partners is an agent of the firm and his co-partners எல்லாமே வந்து mutual agency வந்துரும் தெரியும். Bankers is an agent of the customers. Okay. Points to ponder பார்த்துக்கலாம் நீங்க. not going line by line. Use of the agent. This is ரொம்ப important. Use of the agent. Agent என்னன்னா
பண்ணலாம். He should act within the scope of the authority. என்ன மாதிரியான ஏஜென்ட் பாருங்க. ஸ்பெசிபிக் ஏஜென்ட்டா ஜெனரல் ஏஜென்ட்டா? ஸ்பெசிபிக் ஏஜென்ட் அந்த வேலையை மட்டும் பண்ண முடியும். ஜெனரல் ஏஜென்ட்னா எல்லா வேலையும் பண்ண முடியும்னு அர்த்தம் இல்ல. நார்மலா எல்லா பிசினஸ்லயும் என்ன வேலை பண்ண முடியுமோ அதான் பண்ணணும். ஓகே. The absence of express instructions, you follow the custom prevailing. என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லலன்னா நார்மலா எல்லா பிசினஸ்லயும் என்ன பண்ணுவாங்களோ அது ஃபாலோ பண்ணும். Third one, working with reasonable skill and diligence. Disclose any material information likely to influence the making of the contract. ஏதாவது வந்து பிரின்சிபல் கிட்ட சொன்னா வந்து கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகாம இருக்கு சான்சஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள். Prepare true accounts on reasonable notice to render. ஓகே, எப்பயாவது தரணும்னாலும் ரெடியா இருக்கணும். Disclosure of extra profit, often repeated. எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எடுக்கக்கூடாது. இந்த 100 ரூபாய் சேல் பண்ண சொன்னாருன்னா இது 100 ரூபாய் தான் சேல் பண்ணா அதுக்கு கமிஷன் தரவர் அது வேற விஷயம். இவர் 110 ரூபாய் சேல் பண்ணிட்டு நான் 100 ரூபாய் சேல் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சேல் பண்ணாலும் சொல்லிடுது. ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இன்கேஸ் சீக்ரெட் ப்ராஃபிட்டா வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதே கான்செப்ட் தான் அங்க படிக்கணும். Has to protect the interest of his deceased principal on his death. Please highlight. யூஸ்வலா எந்த ஒரு கான்ட்ராக்டா இருந்தாலும் அந்த ரெண்டு பார்ட்டியில யாராவது ஒரு பார்ட்டி இறந்து போயிட்டாங்கன்னா கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆயிடும் பாத்துட்டு இருக்கோம். பட் இந்த கேஸ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல என்டர் ஆயிருக்காரு, பிரின்சிபல் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் ஏஜென்சி காலி ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கம்பெனியே எடுத்துக்கலாம். கம்பெனியோட ஏஜென்ட் யாரு? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கம்பெனி வைண்ட் அப் ஆகுற வரைக்கும் எல்லாமே ஆன பிறகு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வில் பி தி ஏஜென்ட் ஃபார் தி கம்பெனி. ஒரு கம்பெனி ஸ்ட்ரைக் ஆஃப் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். கம்பெனி ஸ்ட்ரைக் ஆஃப் ஆகி 10 years வரைக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து வில் பி தி ஏஜென்ட் ஆஃப் தி கம்பெனி. ஓகே, டின் நம்பர் பத்தி பார்த்திருக்கோம். ஓகே, சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ஓவர்லோட் ஆகுதுன்னா இந்த கான்செப்ட் மட்டும் விட்டுருங்க. பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரா நாலேஜ் தான். டைரக்டர்ஸ்க்கு டின் நம்பர் அலோகேட் பண்ணுவாங்களா? டின் நம்பர் அலோகேட் பண்ணும்போது at one point of time they can surrender the din. எனக்கு தேவையில்ல, நான் எந்த கம்பெனியும் டைரக்டரா இல்ல, சரண்டர் பண்ணணும்னு பண்ணலாம். அவங்க ஆல்ரெடி ஒரு கம்பெனில டைரக்டரா இருந்ததுன்னு வெளியே வந்திருக்காங்க. இல்லைன்னா டைரக்டரா வந்து அந்த கம்பெனி வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் போயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கம்பெனி ஸ்ட்ரைக் ஆஃப் போயிருக்குன்னா அந்த கம்பெனி கிட்ட வந்து ஏதாவது கிரெடிட்டார்ஸ் தான் பணம் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒரு இஷ்யூ வர சான்சஸ் இருக்கு. 10 years வரைக்கும் அந்த கம்பெனி இன்ஆக்டிவா வச்சிருப்பாங்க. ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுவாங்க, இன்ஆக்டிவா வச்சுப்பாங்க. அப்ப இந்த 10 yearsக்குள்ள யாராவது கிளைம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் தெரியுமா முடிப்பாங்க? கம்பெனி இல்ல, யாரும் ஏஜென்ட் முடிப்பாங்க. கம்பெனி இஸ் டிசீஸ்ட், டிசால்வ் கம்பெனி, அதனால டைரக்டர்ஸ் முடிப்பாங்க. ஓகே, அப்போ கம்பெனியே இல்ல, கம்பெனி தான் பிரின்சிபல், கம்பெனி இல்லாத ஏஜென்ட் மட்டும். புரியுது அந்த பாயிண்ட்? பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். இது அப்படியே நீங்க கம்பெனி லா லிங்க் பண்ணீங்கன்னா கம்பெனி லால இருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பிரின்சிபல் இறந்து போயிட்டாரு, ப்ளீஸ் மேக் அ நோட். பிரின்சிபல் இறந்து போயிட்டாரு, டிசீஸ்ட் பிரின்சிபல். ஆனா ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது ஒர்க் இவர் நம்பி கொடுத்துருப்பாருல்ல, ப்ராப்ளம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கலாம். பிரின்சிபல் இறந்து போயிட்டாரு, ஆனா இவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, பிரின்சிபலுக்காக தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, இவர் முடிச்சு தப்பு. ஓகே, பிராக்டிகல் லைஃப்ல அது நடக்குமான்னு கேட்காதீங்க. தட் மே பி a different situation. Law says this one. Okay, then don'ts of the agent. Confidential information ஏதாவது வந்துச்சுன்னா கட்டாயமா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகே, பிரின்சிபல் கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆப்வியஸ்லி வெளியாளுங்க கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. allowing his interest to conflict in the duty, கம்ப்ளீட் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, சீக்ரெட் ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடாது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 100 ரூபாங்கிற ஒரு ப்ராடக்ட் அந்த டைம்ல பீக் பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் தானே. ஓகே, 110 ரூபாய் சேல் ஆகுது. அப்ப 110 ரூபாய் சேல் ஆகுதுன்னு சொல்லிடுங்க. நீங்க எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் 10 rupees எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தானே உங்களுக்கு. இந்த 10 rupees எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 rupees எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னா அது சீக்ரெட் ப்ராஃபிட். டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட், டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் சீக்ரெட் ப்ராஃபிட். அப்ப அந்த சீக்ரெட் ப்ராஃபிட் நீங்க என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணும், ரிட்டர்ன் பண்ணிடணும். Delegating his authority to sub-agent except in some cases. இவர் வந்து இவரோட வேலையை வந்து யாருக்காவது தரலாமானா நோ, he cannot delegate. சப்-ஏஜென்ட் கிட்ட தரலாமா பண்ண முடியாது. பட் ஒரு சில கேசஸ்ல மட்டும் அலவுட். ஓகே, கஸ்டம்ஸ் ப்ரிவேல் ஆகுது அலவுட். ஏன்னா வந்து ஒரு சில கேசஸ்ல வந்து என்ன ஆகும்னா பிரின்சிபலே ஓகேன்னு சொல்லுவாரு, டிபெண்டிங் ஆன் தி ஜாப் நேச்சர், ப்ராஜெக்டோட. There's one particular heading, authority coupled with interest. இது இருக்கிற கிளாஸ் பாக்குறீங்களா? Not in terms of money, ஒரு ரைட்டோட தரது. ஓகே, and please highlight, a right will be attached to them. When the agent has an interest in the authority granted to him or in the subject matter in which he is authorized to deal. Okay, I used to give this example, ரொம்ப simple and colloquial example ஆ இருக்கும். I have a complex, okay, building complex இருக்கு. இதுல வந்து per month ரெண்டே 5 lakhs வருதுன்னு வச்சுக்கலாம். ஆனா என்ன ப்ராப்ளம்னா ரெண்டு தர மாட்டாங்க, அதான் ப்ராப்ளம். வந்துச்சுன்னா 5 lakh வரும், ரெண்டு தர மாட்டாங்க, அதான் ப்ராப்ளம். நான் என்ன பண்றேன்னா ஒரு மேனேஜர் அப்பாயிண்ட் பண்றேன் ரெண்டு கலெக்ட் பண்றதுன்னு. அவரோட வேலை என்னன்னா
ரெண்டை கலெக்ட் பண்ணவர் தருவார். நான் இதுல 10% கமிஷன் தருவேன். ஓகே, நல்ல பிசினஸா இருக்குது. ஆக்சுவலா சென்னையில ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படிதான். இப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டி பாடம் பெரிய பெரிய பில்டிங்ஸ் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க. ஓகே, மேனேஜரோட வேலை வந்து என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்தவங்க லைக் 1 வீக் ஆர் 10 days வில் கோ டு எவ்ரி பில்டிங் அண்ட் கலெக்ட் த ரெண்ட். அவ்வளவுதான். பயங்கர சாஃப்ட் அண்ட் சைலண்ட் பர்சன். வேலையே பண்ண மாட்டாரு. அவருக்கு டைம் பாருங்க. போவாரு, ரெண்ட கலெக்ட் பண்ணுவாரு, செக் கொடுத்தாங்க, செக் கலெக்ட் பண்ணுவாரு. ஓகே, அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ண மாட்டாரு. மிச்சம் 20-25 நாள் வந்து அப்படியே மிஸ் ஜாலியா. இந்த மாதிரி நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னா 10% நான் இன்ட்ரெஸ்ட் தரேன். ஓகே, இது ஏன் இன்ட்ரெஸ்ட்? தட் இஸ் இந்த இங்க சொல்ற இன்ட்ரெஸ்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. இங்க நான் சொல்ற இன்ட்ரெஸ்ட் வந்து ரைட். ஏன் இங்க தெரியுமா ரைட்டோட லிங்க் பண்றோம்? இந்த ப்ராப்பர்ட்டில ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்கு விடுறது வந்து யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா ஓனருக்கு ரைட்ஸ் இருக்கு. Which means possession. I'm sharing the possession. I'm giving you the possession. இந்த பொசிஷன் மீட தரேன்னா அந்த பொசிஷனை நானே என்ஜாய் பண்ண முடியாது. கரெக்டா? ஏகப்பட்ட ரைட்ஸ் இருக்குல்ல. இந்த பில்டிங் என்னோடதுன்னா என்னோட ரைட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒன் ஆஃப் த ரைட் என்னது? நான் இந்த பொசிஷன் என்ஜாய் பண்ணதுக்கு பதிலா நீங்க என்ஜாய் பண்ணுங்க, ஒரு கன்சிடரேஷன் கொடுங்க. அதுதான் வந்து ரெண்டிங். அதான் லீஸ், ரெண்ட் எல்லாமே. இப்ப இந்த ரைட் வந்து யாருக்கு தெரியுமா தரா? ரைட் என்னது? ரைட் டு கலெக்ட் த ரெண்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த ரைட். யாருக்கு தெரியுமா தராரு? ஏஜென்ட்டுக்கு தராரு. இப்ப ரீட் பண்ணுங்களேன். An agency is an agent, an authority is conferred, coupled with interest. அப்படின்னா இந்த அமௌண்ட் 10%ங்கிறது நீங்க 5 lakh கலெக்ட் பண்ணீங்கன்னா 5 lakhல 10%, 4 lakh கலெக்ட் பண்ணீங்கன்னா 4 lakhல 10%. அந்த மந்த் எவ்வளவு ரெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி. அப்போ இது வந்து என்னது? இன்ட்ரெஸ்டோட, தட் இஸ் ரைட்டோட கனெக்ட் ஆகுதா? தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் அத்தாரிட்டி coupled with interest. Okay, that may be related to any authority or the subject matter which he is authorized to do. Okay, so he is authorized to collect money from third parties and pay himself the debt due by the principal. Please highlight. இந்த மாதிரி ஒரு கேஸ்ல என்ன தெரியுமா ஆகும்? 10% இவரை வச்சுட்டு மிச்சம் 90% பிரின்சிபல் கிட்ட கொடுத்தாலே போகும். நல்லா இருக்குல்ல இந்த வேலை? எங்க கிடைக்குன்னு பார்ப்போம். ரைட், the agent is a principal and has the right to sue or be sued to the extent of his interest in the subject matter. In case பணம் தரலனா கேஸ் போறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே, பியூட்டிஃபுல்லான கேஸ் இது. Personal liability of the agent எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்டா இருந்துச்சுன்னா கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கணும். ஃபாரின் பிரின்சிபல், சோ ஃபாரின் லாஸ் வருது இல்லையா? அதெல்லாம் அவங்களோட லா வேற மாதிரி இருக்கும், நம்ம லா வேற மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் வராதுங்கிறது எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். புரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா இந்தியன் பார்ட்டிஸ் வச்சுக்கோங்களேன். ஏஜென்ட்டுக்கு என்னென்ன லைபிலிட்டியோ, ஏன்னா நம்ம படிக்கிறது இந்தியன் லா தானே, இந்தியன் கான்ட்ராக்டர் தானே படிச்சுட்டு இருக்கோம். அது லா ஆஃப் ஏஜென்சில என்ன சொல்லுது? ஏஜென்ட்டுக்கு வந்து லைபிலிட்டி இல்ல, பிரின்சிபலுக்கு தான் லைபிலிட்டி இருக்குன்னு சொல்லுது. சோ எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏஜென்ட் பண்ணா என்னது லைபிலிட்டி வரும்னு சொல்லிட்டு இந்தியன் பார்ட்டிஸா இருந்தா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். இதே பிரின்சிபல் வந்து ஃபாரின் பிரின்சிபலா இருந்தா அவங்க லா வேற மாதிரி இருக்கும், நம்ம லா வேற மாதிரி இருக்கும். அதனால எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் எக்ஸப்ஷன். எக்ஸ்பிரஸ் பண்ணலன்னா எக்ஸப்ஷன் இல்ல. ஓகே, தேர்ட் அன்டிஸ்க்ளோஸ்டு பிரின்சிபல். ப்ராபப்ளி அந்த தேர்ட் பார்ட்டி வரும்போது அந்த தேர்ட் பார்ட்டிக்கு எல்லா டீடைல்ஸும் நீங்க தெரியப்படுத்தி இருக்கணும். ஓகே, இல்லைன்னா என்னது பிரின்சிபல் யாரு, என்ன மாதிரியான லைபிலிட்டியில வரும் அதெல்லாம் தெரியப்படுத்திக்கணும். இல்லைன்னா he'll become the liable person. Incompetent principal, அத நம்ம பார்த்துக்கோங்க. minor is an incompetent person principal. அப்போ he'll get the liability, personal liability. Signing a contract in his own name without disclosing that he is acting as an agent. அவரே அவரோட ஓன் நேம்ல சைன் பண்ணிக்கிறாரு. இப்போ கம்பெனி வந்து ஏதாவது ரெசல்யூஷன் எல்லாம் பாஸ் பண்ணும்போது டைரக்டர்னு அவங்க நேம்ல தான் சைன் பண்ணுவாங்க. பட் வெறும் டைரக்டர் போல டின் நம்பர் போலன்னு வச்சுக்கோங்களேன், பர்சனல் லைபிலிட்டி. நம்மளே நிறைய கேஸ்ல பாத்துருக்கோமே பர்சனல் லைபிலிட்டி வரும். ஓகே, unless a contrary intention appears on the body of the instrument, principal not in existence. ஓகே, பிரின்சிபலே இல்ல, கம்பெனி இன்கார்பரேட் பண்ணவே இல்ல. ஆனா யாரு ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜென்ட் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ, ஏதாவது ஃப்ராட் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யார் லயபிள்? the promoters are liable. Okay, not in existence. See, not in existence வேற, dissolved and death வேற. dissolved and death இருந்திருக்காரு, இப்ப இல்ல. dissolved and death இது வந்து not in existence தான், இல்லவே இல்ல, பிறக்கவே இல்ல. புரியுதா? not in existence தான், no moreங்கிறது வேற, இது வேற. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுப்பா நீங்க. இந்த பாயிண்டோட கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. breach of warranty of authority, which means எனக்கு என்ன அத்தாரிட்டி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அது மட்டும் தான் நான் பண்ணோம். அதை எக்ஸீட் பண்ற மாதிரியோ இல்லைன்னா அதை வச்சு நான் டீவியேட் பண்ற மாதிரியோ பண்ணக்கூடாது. பண்ணா ஐ வில் பி பர்சனலி லயபிள்.
அத்தாரிட்டி கப்புள் வித் இன்ட்ரெஸ்ட் பர்சனலி லைபிலிட்டி எப்பவுமே வரும். ட்ரேட் யூசேஜ் கஸ்டம்ஸ் எல்லாம் இப்படிதான் ஃபாலோ பண்றாங்க வரும். ரிசீட்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஏதாவது பண்றீங்க பை மிஸ்டேக் ஆஃப் ஃப்ராட் பர்சனல் லைபிலிட்டி வரும். ஓகே பாத்துக்கலாம். Termination of agency, discharge of the contract, performance over, contract over, which means agency is terminated. அக்ரிமெண்ட்ல நம்ம இப்படிதான் பேசியிருக்கோம். ஏஜென்சி இஸ் டெர்மினேட்டட். நம்ம டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஹெட்டிங் பார்த்தோம்ல, அதெல்லாமே ஃபிட் பண்ணிருக்கோம். எக்ஸ்பைரி ஆஃப் த பீரியட், லாப்ஸ் ஆஃப் டைம் ஓவர். இறந்து போயிட்டாங்க, இன்சைன் ஆயிட்டாங்க, இன்ஸ்டால்மெண்ட் ஆயிட்டாங்க, போத் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்சி ஓவர். ரெசல்யூஷன் ஆஃப் இன்கார்பரேட்டட் கம்பெனி ஓவர். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர் இல்ல ஓவர். ஓகே. Renunciation of his authority by the agent. Renunciation வேண்டான விட்டுறது, ரிவோக் பண்ணிடுறது. ஓகே, வேணும்னா நோட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ரெவகேஷன் கம்ப்ளீட் ரெவகேஷன், ரினவுன்சியேஷன் பர்டிகுலரா ஏதாவது மட்டும் வந்துச்சுன்னா ரினவுன்சியேஷன் சொல்லுவோம். ரினவுன்ஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. வேண்டாம் சொல்லிட்டு விட்டுறதுன்னு சொல்லுவோம். கேசஸ் எந்தெந்த கேஸ்ல ரிவோக் பண்ண முடியாது? பிரின்சிபல் இறந்து போயிட்டாருல, இன்சைன் ஆயிட்டாரு. அப்ப தேர்ட் பார்ட்டி வந்து ஏஜென்ட் நம்பி தானே கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிருக்காரு. பிரின்சிபல் இறந்து போயிட்டாருன்னு சொன்னீங்கன்னா அப்ப அந்த மாதிரி கேசஸ்ல ப்ராபபிலி நீங்க இருக்கிற ப்ராஜெக்ட முடிக்கணும். அண்ட் எப்பவுமே நம்ம அத்தாரிட்டி கப்புள் வித் இன்ட்ரெஸ்ட்னால ரிவோக் பண்ண முடியாது. அந்த பில்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது ஒரு ரைட் நீங்க தரீங்க. ரெண்டை கலெக்ட் பண்ற ரைட் அதாவது சும்மா ஓகே. The agent has incurred for personal liability. ஏதாவது personal liability இன்வால்வ் ஆயிட்டாரா ரிவோக் பண்ண முடியாது. Excised in part in particular with regards arising from the act already done. ஆல்ரெடி ஒரு ஆக்ட் பண்ணிருக்காங்க, ஏஜென்ட் நம்பி தான் என்டர் ஆயிருப்பாங்க. அப்போ ஏஜென்சி வந்து ரிவோக் பண்ண முடியுமா? ரிவோக் பண்ண முடியும். சரி, ஓகே. குட் ஃபெய்த் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் குட் ஃபெய்த் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா இந்த சைட்ல வந்து நியாயம் மாதிரி வந்துடும். ஓகே, தெரியாம தானே பண்றாரு. ஓகே. Partha misappropriated the money also. Jayanta filed a suit against Amitva to recover the car. Advice with this is whether Jayanta can succeed. Jayanta has to recover the amount, whatever it is. இந்த misappropriate பண்ணிட்டாங்க இல்லையா, 90,000. இந்த அமௌண்ட் பிளஸ் ஒரு 10,000 யாருக்கு வாங்கிக்க முடியும்? பார்த்தா ஏஜென்ட் கிட்ட இருந்து தான் வாங்க முடியும், அமித்வா கிட்ட இருந்து வாங்க முடியாது. பிகாஸ் குட் ஃபெய்த். குட் ஃபெய்த் டேர்ம் வந்துச்சுனாலே நீங்க ஸ்ட்ராங்கா அடிக்கலாம் ஆன்சர். கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. I said fifth one, right? Fifth one, fifth one. Mr. A of Delhi engaged Mr. S as his son to buy as his agent to buy a house in West Extension area. Okay. Mr. S Singh நினைக்கிறான் இல்லையா? Mr. Singh bought the house for 30 lakhs in the name of a nominee and then purchased itself for himself 34 lakhs. Okay. புரியுதா கேஸ்? அவன் டைரக்டா வாங்கியிருக்கணும், பட் அவர் என்ன பண்ணிட்டாரு, இன்னொரு பர்சன் கிட்ட இருந்து வாங்கின மாதிரி பண்ணியிருக்காரு. பட் ஆக்சுவலா அவ தான் வாங்குறாரு. எவ்வளவு வாங்கியிருக்காரு? 30 lakhs நாமினி வாங்கின மாதிரியும் இவர் 34 lakhs, which means 4 lakhs வந்து ப்ராஃபிட். எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டா சீக்ரெட் ப்ராஃபிட்டா சொல்லலன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் சீக்ரெட் ப்ராஃபிட். He then sold the same house to Mr. A for 36 lakhs. Mr. A later comes to know about the mischief of Mr. S and tries to recover the excess amount paid to S. Yes, he can recover. எவ்வளோ? 36 minus 34 இல்ல, 30 minus 36. Sorry, 36 minus 30. ஏன்னா முதல்ல எவ்வளவு வாங்கியிருக்காரு? அவர்கிட்ட இருந்து 30 வாங்கியிருக்காரு, அப்புறமா 34 வாங்கியிருக்காரு, அப்புறம் 36 வாங்கியிருக்காரு. 36க்கு ஓனர் கிட்ட சேல் பண்ணியிருக்காரு. So this cannot be done. So 6 lakhs ரெக்கவர் பண்ணலாம். இந்த அமௌண்ட் தான் செக் பண்ணுவாங்க. And bought a house for 30 lakhs in the name of nominee, which means what? தப்பா நேம் யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, நாமினி நேம்ல வாங்கியிருக்காரு, நாமினி நேம் 30 lakhs வாங்கியிருக்காரு. அதுக்கு பிறகு இவரோட நேம்லயே 34 lakhs வாங்கியிருக்காரு. அதுக்கு பிறகு ஏ பிரின்சிபலுக்கு சேல் பண்ணியிருக்காரு 36 lakhs. ஓகே, ப்ராபப்ளி ஒரு லைன் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் 34 lakhs என்கிட்ட ஒரு வீடு இருக்கு, நீங்க 36 lakhs வாங்குன்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் ஆகும். இதை டிஸ்க்ளோஸ் பண்ணா ரிட்டர்ன் பண்ண வேண்டாம். ஆனா இந்த ஒரு 4 lakhs இருக்கு இல்லையா, அதை ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது நீங்க எவ்வளவு புரிஞ்சிருக்கீங்கன்னு பாக்கிறதுக்காக இந்த 6 lakhs மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. Yes, ma'am. So that's about special commerce. Yes, ma'am. So that's about special commerce. Special commerce we talking now. So next class we'll go with sale of goods and thank you for thanks for joining.